அடுத்த ஸ்டேஜ் என்ன என்கிறத அறியணும். இப்போ நாம் வசனத்துக்கு வருவோம். 1 யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை ஒருவர் வாசிக்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இனி அடுத்த ஸ்டேஜ் என்ன? பரிசுத்தாய் பெற்றாகிவிட்டது. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நிறுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து என்ன செய்யணுங்கிறது அடுத்த ஸ்டேஜ். தேவனுக்கு மகிமை. இப்பொழுது பிள்ளைகள் இங்கே வந்திருக்கிற எல்லாரும் பிள்ளைகள் தான். பிள்ளைகள் பிறந்து விட்டால் வளரணும். வளர்ந்து 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 வரலாம். பெற்றோர்களுக்கு சந்தோஷமான காரியம். ஆண்டவராகிய தேவனுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் பிறக்க செய்து அவர்களை எப்படி ஆக்கணும்? தன்னை போல் ஆக்கணும் என்கிறதா அவருடைய நோக்கம். இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். தேவனுக்கு மகிமை. கிறிஸ்தவம் என்றால் என்ன? தேவனுக்கு மகிமை. இன்னைக்கு அது எப்படி எல்லாமோ கேளிக்கையாக போயிற்று. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடியினால் இந்த வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது என்றால், அதாவது இப்பொழுது கிறிஸ்தவர்களாக இருக்கிற பெரும்பகுதி மக்கள், அதாவது எங்கேயாவது போய் பரிசுத்தாயை பெற்றுட்டு வந்து பரிசுத்தம் இல்லாத கூட்டத்தில் இருந்துக்கிடுறாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அது சுற்றி பெறாது, வளராது, வளர்க்க முடியாது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். ஆனபடியினால் இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயினும் அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவருக்கு ஒப்பாக இந்த நம்பிக்கை, இந்த வாஞ்சை யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்யணும்? என்ன செய்வாங்க? வாசங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ, எப்படிப்பட்ட நம்பிக்கை? அவரை போல் ஆக வேண்டும் என்கிற நம்பிக்கை கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன செய்யணும்? அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, அவர் சுத்தம், பரிசுத்தம், மகா பரிசுத்தர். ஆனபடினால அவர் சுத்தமாக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். இது எப்படி செய்வது? இதுதான் மெயின் காரியம். ஆசை பரலோகம் கேட்டா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஒரு மனிதன் வந்து ஆண்டவரிடத்துல கேட்டான், ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும் கேட்டான். கேட்கும் போது ஆண்டவர் சொன்னார், கற்பனையை கைக்கொள்ளு என்று சொன்னார். அவன் சாதாரண ஆள் இல்லை, நான் சிறு வயதிலிருந்தே அதெல்லாம் கை கொண்டுதான் இருக்கிறேன் என்று அவன் சொன்னான். அவர் சொன்னார், அவனில் அன்பு கூர்ந்து அவன் நித்திய ராட்சியத்தை பரலோகம் வேணும் என்று கேட்டான் அல்லவா, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து என்ன சொன்னார்? உன்னில் ஒரு குறை உண்டு, அதை சரி பண்ணணும். பரலோகம் போக வேண்டும் என்றால் தேவ சாயலை அவர் இருக்கிற வண்ணமாக அந்த வளர்ச்சியை அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அந்த எப்படிப்பட்ட நிலையில் இருக்கணும் யார் விரும்புகின்றார்களோ அவர்கள் அவர் சுத்தம். இங்க யாரையும் பார்க்கறது இல்லை, என்னையும் பார்க்கறது இல்லை. அவர் சுத்தமாக இருக்கின்றது போல அதான் அந்த வளர்ச்சி. அந்த வளர்ச்சி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு பூரண வளர்ச்சி ஆகும்படி என்ன செய்யணும்? அடுத்த நான் வாசிக்க போகிறோம். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால அதாவது வளர்ச்சி என்றால் என்ன? இங்கே யாரையும் பார்த்து அவங்களை விட நம்பர் வரல, இவங்களை விட நம்பர் வரல, அதல்ல. அவரை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். அவர் தேவனாயிருந்தும் அவர் கடவுளாயிருந்தும் கடவுளுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின களவு செய்த பொருளாக எண்ணாமல் அவர் தன்னை தாழ்த்தி பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் அப்படி ஆனார்னு எழுதியிருக்கு. அவர் தேவன் தான், நமக்கு வழிகாட்டி. அவரை பார்த்து நாம் வளரணும், அவர் நடந்த வழியிலே நடக்கணும். அதான் கிறிஸ்தவம். அந்த பெயர் இந்த பெயர் என்று வைக்கிறதுனால பரலோகம் போகிறது இல்லை. அவரை பார்த்து அவர் எந்த வழியிலே சென்றாரோ அந்த வழியில நடக்கணும். அதை செய்யும் போது அவன் அந்த நிலை அடைவான். இப்ப வாசிங்க பாப்பா, எபேசியர்களது நிருபம் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நான் வாசிக்கும் போது
அந்த நிறைவான வளர்ச்சிக்கு ஒப்ப வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஆண்டவர் என்ன தீர்மானம் பண்ணி இருக்கிறார் என்கிறதை கவனிப்போம். வாசிக்கலாம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. தேவனை பற்றிய விசுவாசத்திலும் அறிவிலும். வளர்ச்சி என்றால் என்ன? வளர்ச்சி உடம்ப புத்து வச்சுக்கிட்டதா? அப்படியா? உடம்பு அப்படி இப்படி வச்சு அறிவில்லாமல் ஒன்றுமில்லாமல் தெளிவில்லாமல் பலன் இல்லாமல் கிடக்கிறது தானே நான் பார்க்கிறேன் இல்லையா? இல்லையா? ஆனால் அறிவு என்றால் என்ன? வளர்ச்சி என்றால் என்ன? அவருக்கு ஒப்பா வளர்வது எப்படி? விசுவாசம் அறிவிலும், விசுவாசம் அறிவு, விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும். வளர்ச்சி எப்படி? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஒப்ப பூரண புருஷராக வரைக்கும் என்ன செய்யணும் என்கிற தேவக்காரன். நான் இங்கிருந்து வாரத்துக்கு நாள் அந்த கூட்டத்துக்கு போனேன், இந்த கூட்டத்துக்கு போனேன், அங்க போனேன். இல்லை, உங்களை வளர்ப்பதற்கு நீ மறுபடி பிறந்தாச்சு, பிள்ளைகளாயிட்டல்ல, இனி எவ்விதமாக இருப்போம் என்று தெரியாது. தெரியணும். தெரியுதுன்னா கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஒப்ப வளைந்து அவரை போல மாறணும். அதுதான் அவருடைய நோக்கம். அதற்கு என்ன செய்திருக்கிறார் என்று நாட்களை பார்ப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் அதாவது அவரை பற்றிய அந்த விசுவாசத்திலும் அவரை பற்றிய அறிவிலும் இந்த வளர்ச்சி அப்படி போகும்போது என்ன ஆயிரும்? அந்த பிரிவினைகள் எல்லாம் இருக்காது. ஒரே ஐக்கியத்திற்குள்ளேயே பிரிவினைகள் எத்தனை பிரிவினைகள்? ஒருமைப்பாடு. வளர்ச்சி காட்டுவது எப்படி? ஒருமைப்பாடு. ஒருவருக்கு ஒரு கருத்து வேறுமை, ஒருவருக்கு ஒரு ஒவ்வாமை, இப்படி எல்லாம் இருக்கிறது அல்லவா? இது வளர்ச்சி இல்லாமை. வளர்ச்சியை காட்டவில்லை. எழுப்புதல் எங்கே வரும், எப்படி வரும் என்பதை நான் தெரியணும். அதுக்கு தான் அதை சொல்றேன். சும்மா வராது. எரிகிற நெருப்புக்கு என்ன வேணும்? காய்ந்தவர்கள். பச்சை வரகை போட்டா எரியாது. நெருப்பு தான், பரிசுத்தாவி நெருப்பு தான். முதல் இறங்கும் போது அக்கினி மயமான நாவுகளாக அவர் வெளிப்பட்டார் அங்கே கூடியிருந்தவர்கள் மத்தியில். எரிகிற நெருப்புக்கு என்ன வேணும்? காய்ந்தவர்கள் வேணும். அப்படி இல்லாம பச்சை மாம்சமாக இருந்து கொண்டு எழுப்புதல் தாரன் இல்லை வர்றான். தேவனுக்கு மகிமை. காய்ந்த விறகு தீயை வைத்து விட்டால் தாளில் கொடுத்தது நெருப்பு தான், வாரையில் கொளுத்துவது நெருப்பு தான், பெரிய தடியில கொளுத்துவது நெருப்பு தான். தாளில் நெருப்பை வைத்தீங்கன்னா நீங்க கொளுத்திட்டு அங்க போறதுக்குள்ள குப்பையாகி காத்துல பறந்துடும். அவ்வளவுதான் நெருப்பு. பக்கம் பிடிக்காத. இந்த எழுப்புதல் கிடையாது. இந்த எழுப்புதல் கிடையாது. அப்படி நடக்கல. கொட்டை போட்டு அடித்து ஒரு மனதை உண்டாக்கி கப்பண்டு வரும். அப்புறம் அதல்ல தடியில பெரிய தடியை தீய கொளுத்தி பாருங்க. அது எத்தனை மாதமானாலும் கனகன என்று கிடக்கும். நீ பார்த்திருப்பீங்களே. காற்று பட்டுடனே சீறி நிற்கும், உள்ள இருக்கும். அந்த அபிஷேகம் நம்மிலே இறங்கிடும். இன்றைக்கு இறங்கிடும். இந்த அபிஷேகம் அநேகத்திலே கிரியை செய்ய போகிறது. தேவசத்தத்தை அறியுங்கள் அருமையானவர்களே. நாம் மன்னிவாசை பேசுகிறோம். பரிசுத்தாய் நமக்குள்ளே இருக்கிறது. நாம் பிள்ளைகள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. 10 வருஷம் ஆனாலும் தொடர்ல கிடந்தால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியும்? அந்த பெற்றோர்களுக்கு பெற்றதனால என்ன மகிழ்ச்சி இல்லை. அந்த பிள்ளை என்ன, அதாவது இயேசுவை பற்றிய விசுவாசம், அதை பற்றிய அவரை பற்றிய அறிவு, அவரை பற்றிய குணாதிசயங்கள், அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே ஒருமைப்பாடு. அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அந்த பரிசுத்தாவிக்காக, அந்த இழப்பதற்காக காத்திருந்தார்கள். என்ன இருந்தது? 120 பேரும் ஒரே இருதயத்தோடும் ஒரே மனதோடும். ஆமா, அதான் காய்ந்தவர்கள். அதுதான் நான் சொன்னேன். காய்ந்தவர்கள் என்றால் மாம்சம் சத்து பச்சை மாம்சமாக இருக்கக்கூடாது, பழைய மாம்சமாக இருக்கக்கூடாது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயின அவையாவன என்று கலாச்சார 17 பாயிண்டால் எழுதியிருக்கிறது. அவை யாவன?
இத்தனை வகையான மாம்ச கிரியைகள் மனிதனிலே இருக்கிறது. இதுல தீய குளத்தினாக தீ பிடிக்கும்? பிடிக்காது. இழப்பதில் தாமதிப்பது ஏன் சொல்கிறேன் கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கூட்டத்தில் மட்டுமல்ல, எழுப்புதல் எப்பொழுது ஒரு மனிதனில் இருக்கும். பக்தன் தாவீது சொன்னார், உம்மை தியானிக்கும் போது எனக்குள்ளே ஆனால் மூழ்கிறது. உம்மை தியானிச்சுட்டா போது எனக்குள்ள எழுப்புதல். எங்கேயும் வழியிலிருந்து போங்க, எங்க போங்க, எங்க போங்க, சமையல் பண்ணிக்கிட்டு இருங்க, இல்லை வேலைக்கு போங்க, எப்ப செய்யுங்க, ஆண்டவரை அவருடைய அன்பை அவருடைய பற்றிய அறிவு தியானிக்க ஆரம்பித்தோட உள்ள கபகமான தீ பிடிக்கிற மாதிரி எழும்பிடும். ஆனால் எழும்பிடும், எழுப்புதல் வந்துடும். இதுதான் கிறிஸ்துவனுடைய நோக்கம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல போகிற வார்த்தைகள் சில வார்த்தைகள் தான். இது உங்களுக்குள்ளே அது இருந்து நிறைய பலனை கொண்டு வர வேண்டும் என்பது நான் 4 நாட்களாக காத்திருந்தேன். எனக்கு இப்போ 1 மாதமாக சேலத்தில் அங்கே ஆலய பிரசாத் இதுக்கு போயிட்டு வந்ததில் தொடர்ச்சியாக எனக்கு ப்ரோக்ராம் எப்படி இருக்கு. இப்போ எனக்கு நைட்டில் தூங்க முடியாது, தூங்கினா அதே தான் வருது. அப்போ நேற்று காலை வரைக்கும் எனக்கு ஒன்றும் இல்லை. நான் நல்லா சந்திச்சு பார்த்தேன். எனக்கு இன்று காலையில் தான் அது போடுமா சொன்ன உங்களுக்கு ஒப்புவிக்கிறதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அவை அவன் கேளுங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள், கவனியுங்கள். அதாவது நாம் என்ன செய்யணுமா? அடுத்து தேவனை போல மாறணும், தேவனுக்கு ஒப்பாக மாறணும். அவருடைய சொத்து அதுதான். ஆதியிலே மனிதன் அப்படித்தான் உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்? மனிதனை எப்படி உண்டாக்கினார்? தம்முடைய ரூபத்தின்படியும் தமது சாயலின்படியே. அந்த சாயலுக்கு தான் இப்ப கொண்டு வர விரும்புகிறார். அதுக்கு தான் தந்திருக்கிறார். அதுக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தது. எதற்காக? காடு வாங்க, தோப்பு வாங்க, அது வாங்க, வீடு வாங்க, கார் வாங்கவா? இதுக்கா? அது கொடுப்பாரு. அது அதோடு கூட 100 கொடுப்பாரு. அது வாக்கு தத்துவம். அவர் தேவனை நம்பி தேவனை சார்ந்த ஒருவரும் தரித்திரமாக ஆகிறது இல்லை என்பது நான் சாட்சி. இந்த இடத்தை சுதந்திரிக்க 5 வருடம் நாங்கள் கால்நடையாக நடந்தோம். அதெல்லாம் நான் சொல்ல நேரம் இல்லை, சொல்ல முடியாது, சொல்லிக்கிட முடியாது. கால்நடை நடந்தோம். அப்போ நீண்ட நாள் பல நாள் சாப்பாடு இல்லாத டைம். அப்படி இருக்கும்போது பாஸ்டர் நான் இங்கே முடிச்சுட்டு வழியில் போகும்போது தூக்கத்தில் அப்படியே ரோட்டை விட்டு கீழே இறங்கி. அப்போ இவ்வளவு ரஸ் கிடையாது, அப்போல்லாம் மேலே பஸ் கிடையாது, 10 மணிக்கு மேலே ஒன்றும் இருக்காது. தேவனுக்கு மகிமை. அங்கே முள்ளும் செடியும் சட்டை பிடிச்சிகளுக்கும் பார்த்தோன்னா ரோடு அங்கே கிடக்கு, நம்ம இங்கே போயிருப்போம் இல்லைங்களா? அப்படித்தான் சுதந்திரிச்சது. இந்த இடத்தை அப்படித்தான் சுதந்திரிச்சது. அதுல இருந்து கொஞ்சம் பார்க்குது எனக்கு மகிழ்ச்சி. இன்னும் நடக்க போகின்றது. பெரிதான காரியங்களை செய்ய போகின்றார். சொல்லி இருக்கிறார், இது ஒரு பெரிய பட்டணமாக மாறும் காடு என்று நினைக்காதீர்கள், இங்கே ஏரோட்டம் வரும், பிளைன் வரும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். அதற்கு பதிலாக தொழில் போகால வந்திருக்கு, பெண்டிங்கில் கிடைக்குது, வர அடுத்து. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை பற்றி கர்த்தருடைய சுத்தம் என்ன? பாவிகளாக இருந்த நம்மை ரட்சித்து நம்மை மறுபடியும் ஒரு தடவை பிறந்த மாம்சத்தில் மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார். மறுபடி பிறப்பு ஜலத்தினால ஆவியினார். அந்த பிறவி அடைந்து நம்ம பிள்ளைகள். இப்போ நம்ம பழைய பெற்றோருடைய பிள்ளைகள் மாம்சத்தின்படி அல்ல, அந்த கிரிகள் அல்ல. இப்ப நம்மை பெற்றெடுத்த ஆண்டவருடைய பிள்ளைகள். மறுபடியும் பிறந்திருக்கின்றோம். ஆனபடினால நம்ம இயேசுவின் பிள்ளைகள் என்ற நாமத்தை நமக்கு தந்திருக்கின்றார். அந்த இயேசுவின் பிள்ளைகளாகவே இருந்து விடக்கூடாது. பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் கடைசி தொட்டில் போட்டு அடிக்கிட்டு இருக்க பிள்ளைய பற்றி வளர்த்தாங்க. அதுக்கா இல்லை. அதாவது அது தன்னை போலாக வேண்டும் என்பது பெற்றோர்களுடைய விருப்பம். ஆனபடினால் அதாவது இங்கே வேதம் என்ன சொல்கிறது என்றால், கிறிஸ்துவின்
நிறைவான வளர்ச்சிக்கு பூரண புருஷராக வரைக்கும் அப்படி செய்தார். என்ன செய்தார்? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. பரிசுத்தவான்கள் சீர்படணும். அதைத்தான் நான் சொல்றேன். பரிசுத்தாய் பெற்றதெல்லாம் பிள்ளைகள் தான். அந்த நிறுவனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் என்ன எழுதியிருக்கும்? பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் எழுதுகிறார். அவன் பரிசுத்தாய் பெற்ற எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான். சிலர் பரிசுத்தமாயிட்டு இருப்பாங்க, சிலர் அதுக்காக அழைக்கப்பட்டிருப்பாங்க. எல்லாரும் பிள்ளைகள் தான். அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் அனைவரும் கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சிக்கு பூரண புருஷராக வரைக்கும் அவர் சிலரை வாசங்க சுவிசேஷத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். கிறிஸ்துவின் சபை அங்கதான் ஞான அதிகாரிகள் இருப்பாங்க. 5 வகையான இதுகளை படிக்கிறோம் அல்லவா? இந்த 5 வகையான அதிகாரம் பெற்ற இந்த 5 காரியங்களையும் சால்வ் பண்ணியவர்களை கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு வளர்த்து விட அங்கதான் ஞான அதிகாரிகளா இருக்காங்க. மற்றபடி கிடையாது. மற்றபடி அங்க போன அந்த கூட்டத்துக்கு என்ன கூட்டம் தான் வருமைங்க. அதை பற்றி நான் இப்போ ரொம்ப சொல்லிடுவேன், வேண்டாம். ஆனால் கூட்டம் அல்ல, அதாவது கிறிஸ்துவின் சபை ஒன்று உண்டு. சுவிசேஷ ஊழியத்திற்காகவும் கிறிஸ்துவனுடைய சபையினுடைய பக்தி விருத்திக்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். எதற்கு? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அவர்களுக்கு தான் உண்டாகும். அவர்கள் தான் அதை போதிக்க முடியும். புஸ்தகம் வாங்கி வீட்டில் பிள்ளைகளை படிக்க வச்சா படித்து பட்டம் பெற்றுமா, மேலே பேருமா, பட்டம் கிடைக்குமா? அதற்குரிய இடம் இருக்குல்ல, அதுக்குரிய காலேஜ் இது, அதுக்குரிய ஸ்கூல் எதுன்னு தேடி அலையிறோம். இல்லை நம்முடைய பிள்ளைகள் இந்த ஸ்டேஜில் வரணும்ட்டு நம்மளை பெற்ற நம்ம ஆண்டவருக்கு என்ன வாஞ்சி இருக்கும்? என்னை போல என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய ஆவியை பெற்றவர்கள் இருக்கணுமே என்றெல்லாம் அவர் தவிக்கிறார். இங்கே நம்ம இந்த காட்டுக்குள்ள இவ்வளோ பிரயாசப்பட்டு வந்திருக்கிறோம். எனக்கு பார்த்தா ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி காரை எனக்கு. தேவனுக்கு மகிமை. எதுக்கு? இதை கேட்கத்தான். இது நல்லா கேட்டுக்கிடுங்க. இப்படி சந்தர்ப்பங்களுக்கு எப்போதும் கிடைக்காது. இது நல்லா கேட்டுக்கிடுங்க. நமக்குள்ளே பரிசுத்தாவி இருக்கிறார். அப்படியே அங்கே வாச பேசிக்கொண்டே இருப்பதற்காக நாம் என்ன செய்யணும்? வளரணும். அந்த வளர்ச்சி எது? கிறிஸ்துவனுடைய உடல் வளர்ச்சியா இல்லை, சுவாசத்தில், அறிவில, ஒருமைப்பாட்டில. இதான் வளர்ச்சியை காட்டுறது. வளர்ந்துட்டாங்க. பழைய சுபாவங்கள் எல்லாம் போயிட்டு பழைய கிரியைகள் எல்லாம் விட்டுட்டாங்க. இப்ப வந்துட்டாங்க புதிய மனிதர்களாக, புதிதாக பிறந்த அந்த சிருஷ்டியாக வந்துட்டாங்க. இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள் என்று எப்ப சொல்லுவார்கள்? எல்லாம் பாடுறதுனாலயா, பிரசங்கம் பண்ணுகிறதுனாலயா, வேற எந்த இல்லை. சுவாசம் சந்தர்ப்பங்களுக்கெல்லாம் நாளர மாதிரி அசைகிற அந்த விசுவாசம் அல்ல. கொண்டு போட்டாலும் ஆவி பிரிய மட்டும் என்று பக்தர்கள் அடக்கிக்கிட்டே போகிறாங்க. அந்த விசுவாசம் இயேசுவை கர்த்தர் என்று பிசாசம் தான் விசுவாசிக்கிறேன். யாக்கோபு அருமையா சொல்லிட்டாரு. விசுவாசம் என்றால் என்ன? பிசாசுகளும் இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசத்தை என்ன செய்யுது? மனுஷனுக்கு அந்த நடக்கவும் கூட கிடையாது. அது ரட்சிக்கப்பட்டுருமா? அது கிடையாது. விசுவாசம் என்றால் என்ன? அது வேற சப்ஜெக்ட். அதுபடினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை வளர்ச்சி வளர்ச்சி இயேசுவை போல குணாதிசயங்களில் வளரணும். கிறிஸ்துவனுடைய வளர்ச்சி வளர்ந்துட்டாங்க, நிறைய வளர்ந்துட்டாங்க. எல்லாம் போயிட்டு ஒருவர் நம்முடைய சபையை எங்களுடைய சொந்த ஊரில் ஆரம்பித்தோம். ரொம்ப தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாத அளவுக்கே இருந்தது. நம்முடைய முடிவு என்னன்னா, இதோட முடிஞ்சுன்னா முடிஞ்சு, இதுதான வழி, இதுதான வழி என்று விசுவாசத்தோம் அல்லவா? இவ்வளவுதான் நம்ம இல்லைன்னா ஓகே, இதுல பின்னிட்டு பார்ப்பதில்லை அல்லவா? அப்படித்தான் இருந்தது. இப்படி இருந்து மீண்டும் அந்த முறையில் அந்த ஊழியம்
அங்கே ஒருவர் இருந்தார், பயங்கர ஒரு முரடர். அவர் பல வயிற்றுக்கேறி குடலை சரிஞ்சு சிறையெல்லாம் பேருமகாலம் இருந்துட்டு வந்தவர். வந்த பிறகு அதே ஸ்டேஜில் அவர் அப்போ அவருக்கு ஒரு கால்ற அட்டாக் வந்தது. ரொம்ப நேரம் எடுத்துருவேன், அதெல்லாம் சுருக்கி சொல்கிறேன். தேவனுக்கு மகிமை. அந்த அட்டாக்கில் உயிர் நெருங்கி எல்லாம் சொன்னாங்க. அது 2 பையங்க பாசம் பாம்பேருந்து வந்திருக்காங்க. அங்கே போனால் எல்லாம் பேயெல்லாம் ஒடுகு நோயெல்லாம் சோமாகுது, அங்கே போகக்கூடாதா? அவர் கொஞ்சம் அறிவு இருக்குது, அங்கே போக மாட்டேன், அங்கே வரவே மாட்டேன். கடைசியில் ரொம்ப தான் விருத்துக்கு கொண்டு போட்டார். கர்த்தர் நாமத்தினாலே ஜெபம் பண்ணினோம், அவர் உயிர் பிழைத்தார். அவர் வசனத்தை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அவர் அதாவது தன்னுடைய எல்லா கர்மங்களையும் அறிக்கை செய்தார். அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் சுத்தமாக வேண்டும். பாவி எவ்வளோ பெரிய பாவியாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது இந்த உயிர் இருக்கிற நேரத்தில் சுத்தமாயிடலாம். நீங்கள் அவைகளெல்லாம் அறிக்கை செய்யுங்க. அப்போ அவரை போல எல்லாம் அறிக்கை செஞ்சார். இப்போ நல்ல பழைய லெவலுக்கு வந்துட்டார். ஒரு நாள் ஒரு டீ குடிக்க போனார். குளிர் காலத்தில் எங்கள் ஊருக்கும் அதுக்கும் கொஞ்சம் ஒரு 1.5 மைலுக்கு அங்கே தான் டீ கடை உண்டு. அங்கே இவருடைய ஒரு குறிப்பு உண்டு. அந்த குறிப்புகள் அவர் பேரை சொல்லிக்கிட்டு, ஒரு கடையில் பீடி இல்லாவிட்டால் 1 மணிக்குள்ள பீடி இருக்கும். அப்படினால கேட்டாங்க, பேரை சொல்லிக்கிட்டு, நான் பேரை ஒன்றும் சொல்ல மாட்டேன், தேவனுக்கு மகிமை. அப்படினால ஒரு பீடி கொடுப்பா. பீடி என்கிட்ட இல்லை. கடையில் இல்லாவிட்டால் உன்னிடத்தில் இருக்குமா, பொய் சொல்லாத. நான் இப்போ பொய் சொல்ல மாட்டேன். இல்லையா? நீ ஏன் பொய் சொல்ல மாட்டேன்? இப்போ நான் சொல்லிட்டே மடி உரிச்சிக்கப்பட்டு ஓடு. என்னப்பா, நான் இப்போ பழைய ஆளு கிடையாது, புது ஆளு. இப்போ எனக்குள்ள அவர் பிரசவம் பெற்றார், எனக்குள்ள வந்திருக்காரு அவருடைய பிள்ளை. என்னுடைய தகப்பனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. என்னுடைய நோக்கம் அவரை போல விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பாட்டிலும் வளரணும் என்று சொன்னாராம். ஆச்சரியப்பட்டார்கள். அது என்னப்பா அந்த காலத்தில் முடியுமா, பார்க்கிறோம் என்று சொன்னார்கள். நம்ம ஒவ்வொருவரையும் நம்முடைய வசிக்கின்ற நம்முடைய வீட்டில், வேலை பார்க்கிற இடத்துல, பிள்ளைகள் படிக்கிற இடத்துல, பெரியவர்கள் எல்லாரும் அதான் சூழ்நிலையில் நாம் வளர்ந்திருக்கிறது தெரியும். எப்பவும் தலையிட்டு அவனை போல ஆயிடுவோம் போல அப்படி சொல்லக்கூடாது. நம்மளை சொல்லணும், இவன் இயேசுவினுடைய வழியிலே போனான், என்ன சபைக்கு போனான், இப்படி ஆயிட்டான் சொல்ல வைக்கணும். நாம் அதுக்கு நடக்கணும். அங்கே எழுப்புதல் பிடிக்கும், அங்கே எழுப்புதல் பிடிக்கும். நான் அல்ல, என்னிலே கிறிஸ்து சொல்லக்கூடிய அதற்கு பிள்ளைகளாக ஆகணும். நான் இப்ப இவ்வளவு பேர் கூடியிருக்கிறோம், இன்னொரு கூட்டம் நடத்தும் இதுல இருந்து 10 மடங்கு கூடி இருக்கணும். ஆனா அன்னைக்கு நான் வளர்ந்திருக்கணும். இப்ப இதுக்கா இவ்வளவு பிரயாசப்பட்டு நாம செய்யற, சும்மா வந்தோம் போனோம், ஏதோ பொங்கல் லீவ் இப்படி வந்தோம் அப்படி பார்த்துட்டு இல்ல, நாம் ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறோம். ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறோம். பரிசுத்தாய் பெற்றுக் கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய சபையிலே பரிசுத்தாய் பெறாத பிள்ளைகள் இல்லை, சின்ன பிள்ளைகளும் பரிசுத்தாய் பெற்றிருக்கிறார்கள். இடையில ஒரு ஞானஸ்தான ஆராதனை நடந்தது. அந்த ஞானஸ்தான ஆராதனையில பிள்ளைகள் எல்லாம் 13 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் ஞானஸ்தானம் பெற்றாங்க. அப்போ ஒரு தகப்பனார் போன் பண்ணார், என் பிள்ளை வீட்டில் சாப்பிட மாட்டேங்குது, அழுதுகிட்டே இருக்கு. ஞானஸ்தானம் எடுத்துல இருந்தானே இப்படி அழுகிறா, எதுக்கு? பரிசுத்தாய் கிடைக்கிறது. எதற்கு கிடைக்கிற? பரிசுத்தாய். வீட்டில் எல்லாம் இருக்கு, அன்பு இருக்கு, ஐக்கியம் இருக்கு, சாப்பிட எல்லாம் இருக்கு, எனக்கு பரிசுத்தாய். எதற்காக? ஏதோ அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கா? அது உண்டு, அதனுடைய காரியங்கள் உண்டு அல்லவா? ஆனா இது குழந்தைகளும் வளரும். அப்ப பிள்ளை கூட்டுவாங்க. அன்றைக்கு கைகளை வைத்தார்கள், பரிசுத்தாய் பெற்றார்கள். இருக்கு இல்லையா? பரிசுத்தாய் பெறாதவர்களை கண்டபோது பரிசுத்தாய் பெற்றீர்களா? தெரியாது. வாங்க முழங்கால் போடுங்க. பெற்றார். 7 மணிக்கு கூட்டு வந்தாங்க, பெற்றாச்சு.
ஹல்லேலூயா. பெற்றாச்சு. ஹல்லேலூயா. கம்யூனியன் எடுக்காங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தேவன் பரிசுத்தாய் தந்திருக்கிறது மட்டுமல்ல, இந்த ஆவியிலே வளரணும். நமக்குள்ளே பரிசுத்த ஆவி இருக்கிறது என்பதை நம்முடைய வளர்ச்சியை கண்டு பலர் அறியணும். வாயினால சொல்கிற வார்த்தையை வைத்து அறிய வேண்டாம், நம்மை பார்த்து அறியணும். நான் பழைய ஆளல்ல பீடி பிடிக்க மாட்டேன். பழைய ஆள் பீடி பிடிக்கும். பழைய ஆள் பொய் சொல்ல மாட்டேன். புதிய ஆள் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். என்னை பெற்றெடுத்த ஆண்டவருடைய வாழ்க்கையில இப்படி கிடையாது என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். அருமையான பிள்ளைகளே, ஆனபடினால் என்ன செய்யணும்? அதற்கு அவர்களை ரட்சிக்கப்படுவர்களை எங்கே கொண்டு சேர்க்கிறார்? சபையில். ஆண்டவர் தான் ரட்சிக்கிறது கடவுள் தான். ஆனால் அவர் கொண்டு எங்கே சேர்க்கிறாரு? இந்த ஞான அதிகாரிகள் 5 பேர் அந்த சபையில வைத்திருக்கிறார். 5 பேர்னா 5 வரம் பெற்றவர்கள், 5 அதிகாரம் உடையவர்கள். அப்போ சில பேர் சொல்வாருக்கு கண்களை திறக்கக்கூடிய ஒரு கண்டாக்டர் அல்ல. அவருடைய கண்களை திறக்க முடியும் அனுப்புகிறேன். அவருடைய ஆவிக்குறி கண்ணை திறந்து விடுவார். அது எல்லாரும் செய்ய முடியாது. ஆமா. ஆனப்படினால இந்த ஆவிக்குறி ஜீவியத்திலேயும் ஒவ்வொரு டாக்டர்கள் உண்டு. அந்தந்த வேலையை அவர்கள் செய்வார்கள். எங்கே இருப்பார்கள்? சபையில் இருப்பார்கள். அந்த சபை பக்திருச்சி அடையும்படியாக பரிசுத்தாய் பெற்றவர்களுக்கு சீர்கேடுகளை மாற்றுவதற்காக, பரிசுத்தாய் பெற்றவர்கள் பரிசுத்தவான்கள் சீர்வருந்தும் பொருட்டு சிலரை வைத்திருக்கிறார். இப்போ சின்ன ஆஸ்பத்திரிக்கு நீங்க போங்க, செக்அப் பண்ணிட்டு சொல்லுவாங்க, இதுக்கு மேலே உள்ளது செக்அப் பண்ணக்கூடிய பஸ் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட இல்லை. அதனால நீங்க கிம்ஸுக்கு போங்க. கிம்ஸில் எல்லாம் இருக்கு, எல்லாரும் இருக்காங்க, எல்லா சாதனங்களும் அங்கே இருக்கு. அங்கே போனீங்கன்னா இந்த 4ஆம் நம்பருக்கு போங்க, அங்கே அவர் அங்கே இருப்பார். அதை பார்க்கறதுக்கு, கண்ணை பார்க்கறதுக்கு, காலை பார்க்கறதுக்கு அடுத்த இந்த தன நம்பருக்கு போங்க. இப்படி உலக பிரகாரமாக வச்சிருக்காங்க. முடியுமோ முடியாது, அதை பற்றி நான் சொல்ல தெரியாது. தேவனுக்கு மகிமை. ஆனால் திருச்சபை இயேசுவினுடைய நோக்கம் பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சபையோடு இருந்து அந்த தாய்ப்பாலை குடித்து வளரணும். வளர முடியாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனை வகையான எங்க சர்ச்சை பக்கத்தில் ஒரு அம்மா உண்டு, வருஷம் முழுதும் பால் விற்பாங்க. மாடு ஒரு மாடு தான் இருக்கும். கேட்டால் சொல்லுவாங்க, கடையில் பாக்கெட் பால் வாங்கி உள்ள ஊற்றி பண்ணி அதை அவங்களுக்கு அந்த மாட்டு பால், என் வீட்டு பால்னு கொடுக்குறாங்க. கலப்படம், எல்லாம் கலப்படம். அவங்க நம்பி குழந்தைகளுக்கு இந்த வீட்டில் உள்ள பால்லாம் கொடுக்கலாமே, கடையில் உள்ள பால் சரியாக இருக்காதுன்னு சொல்லி வாங்குவாங்க. அதனால இவங்க வாடிக்கையாளர்களை வைத்துக்கொண்டு கலப்படம் உள்ள பாலை கொடுப்பாரு. பிள்ளைகள் வயிற்றுக்கு ஒத்துக்கிறார். எத்தனை கலப்பட உபதேசங்கள், வேதத்தில் இல்லாத எத்தனை சத்தியங்கள் இன்றைக்கு போதிக்கப்படுகிறது. அதை சாப்பிட்டு எத்தனை வாந்தி வேதியா போயிட்டு இருக்குது. நீ பார்க்க தேவனே, நான் சுற்றி வந்தவன். என்னுடைய ஆவிக்குரிய பயணம் ஆரம்பித்தது 1965. தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. நான் பார்த்தது ரொம்ப. ஆனபடினாலும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனபடினால் இன்று என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு ஒப்ப அந்த வளர்ச்சி, பூர்ண வளர்ச்சி அடையும்படி இப்படி என்று கொண்டு சபையில் கொண்டு அவரை சேர்க்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினம் சபையில கொண்டு வந்து சேர்க்கிறார். அங்கே இருக்கிற ஞான அதிகாரிகள் கொடுக்கிற ஆலோசனை பார்ப்போம். வாசிங்க. தேவனுக்கு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை வாசிங்க பார்ப்போம். நீங்கள் வளரும்படி வளரணும் இல்லை, இப்போ வளரணும். அங்கே முதல்ல வாசிட்டோம், அதாவது இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயினும்
அவர் வெளிப்படும் போது அவருக்கு அவர் இருக்கிற வண்ணமாக அவரை நாம் தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக கொஞ்சம் முதல்ல குறையல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு ஒப்பாக இருப்போம். அந்த நம்பிக்கை நானும் அப்படி ஆகணும் என்று விரும்புகிறவர்கள் என்ன செய்யணும்? அவர் சுத்தமாக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளும். இதுதான் உண்மை. அங்கே சொல்லித் தருகிற காரியம் என்ன? அங்கே இந்த 5 வகையான ஊழியர்களை வைத்திருப்ப நோக்கம் என்ன? இதுதான். நீங்க இப்படி எல்லாம் பிரஸ்தாய் பெற்றீங்க, பல காரியங்களை விட்டிருக்கிறீங்க, பரவாயில்ல, இது போதாது. கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு வரணும். ஆதியிலே மனிதனை அப்படித்தானே உண்டாக்கினார். அதை கூட வாசித்து விட்டுறீங்களாம் பார்ப்போம். ஆதி ஆகமம் தேவனுக்கு 1:27 வாசங்களாம் பார்ப்போம். இயற்கை காற்று வருது, யாரும் தூங்கிறாதுங்க. நல்லா கவனமா கேளுங்க. கொஞ்ச நேரம் தானே, கவனமா கேட்டுருங்க. இப்ப இந்த காற்று உங்களுக்கு வெளியே கிடைக்காது. இது இயற்கை காற்று. டவுனுக்குள்ள இருக்கிறவர்களுக்கெல்லாம் புகை காற்று, அந்த காற்று இந்த காற்று தான் வரும். இங்க ஒரிஜினல் காற்று வர்ற இடம் இது. தூக்கம் வரத்தான் செய்யும். மாம்சம் விலகின் உள்ளதான் சொல்லி இருக்கு. அந்த மாம்சத்தை நாம் கீழ்பிடித்து ஆதியில உற்சாகமா இருப்போம். கேட்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். போதும். தேவனுக்கு மகிமை. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி எப்படி? அவர் அதாவது மனிதனை முதலாவது அப்படி விரும்பித்தான் படைத்தார். மற்றவர்களெல்லாம் எல்லா ஜீவன்களையும் படைத்து விட்டார். போக பெற்று பெரிய பூமியை நிரப்ப விட்டுட்டார். மனிதன் அப்படி விடவில்லை. மனிதனுக்கு ஒரு ஆத்மா உண்டு. கடவுளை பற்றிய அறிவு அவனுக்கு உண்டு. ஆனபடியினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி என்ன என்றால், தேவன் தம்முடைய ரூபத்தின்படி தம்முடைய சாயலின்படி மனிதனை உருவாக்கினார். அந்த சாயல் பரிசுத்தாய் பெற்றுக்கொண்ட நம்ம ஒவ்வொருவர்கிட்டையும் இருக்கணும். சரியா? இன்னும் பழைய சாயல், நம்ம அம்மா அப்பா சாயல், அவர்களுக்குள்ள இருந்த அந்த பழைய சாயல், அந்த குணங்கள் நம்மள இருக்கக்கூடாது. சில ஃபேமிலி கேரக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேரக்டர் வேலை செய்கிறோம். கொஞ்சம் வளர 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 அப்படி ஆகும். ஒரு வீட்டில் ஒரு பெரிய மனிதன் ஒரு புலிக்குட்டி வளர்த்தான். புலிக்குட்டியை வளர்ந்தா ரொம்ப பிள்ளை மாதிரி மேலே போட்டுக்கிட்டு பக்கத்தில் இருந்து அவன் சாப்பிட்ற ஆகிறதுக்கு அப்படி வளர்த்தான். சிலர் சொன்னாங்க, எப்பா அது புலிக்குட்டி, இப்போ உன்கிட்ட கிடைக்கிற வரைக்கும் இந்த இன்னும் ஒரு வாரம் வர்ற வரைக்கும் கிடைக்கு, என்றைக்கு ஒன்றா பிடிக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். இல்லை நான் ரொம்ப வளர்த்துட்டேன். வளர்ந்து அப்படி சொல்லாமா அவர் இப்படி கையெல்லாம் கொடுப்பார். அது நாக்கு எடுத்து நக்கிக்கிடும். நக்கி அது நாக்கு சுரசுரப்பாக இருக்குல்ல, ரத்தம் கசிய ஆரம்பிச்சு நாக்கு ரத்தத்தை நக்கி பார்த்தது, டேஸ்ட்டு கண்டது. அப்புறம் அதே மாதிரி நக்க ஆரம்பிச்சு. இவருக்கு வலி எடுக்க ஆரம்பிச்சு. கையை அப்படின்னாரு உரும ஆரம்பிச்சு. உரிமைச்சதை விட்டானே பிடிச்சிருங்க. சரிதா? அவர் எப்போ ரிவால்வர் வச்சிருப்பார் பெரிய ஆள். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், பழைய மனிதனை கொல்லணும். எவ்வளவுதான் பழகினாலும் எவ்வளவுதான் தேற்றினாலும் ஒரு நாள் நம்மளை நஷ்டப்படுத்தி போடும். அப்படினால் பழைய மனித சுவாபத்தை தூரமாய் விலக்கிடணும். நாம் வளர்ச்சி கிறிஸ்துவை போல அவருடைய ரூபத்தின்படி நம்மை உண்டாக்கினார். ரூபம் என்றால் வெளிய ரூபம் மட்டுமல்ல, உள்ளுக்குள்ளே அவர் எத்தன்மை உடையவரோ அத்தனை தன்மை உடையவராக மனுஷனை படைத்தார். அப்படி மாறுவதற்காகத்தான் நம்மை அவர் பிறப்பித்திருக்கிறார். நம்மை மறுபடி பிறக்கணும்னு சொன்னது அதற்காகத்தான் நிக்கோதேமிடத்தில் சொன்னார். ஆனபடியினால் நாம் மறுபடி பிறந்திருக்க பெரிய ஆளா இருக்கலாம், சின்ன ஆளா இருக்கலாம். நிக்கோதேம் அப்படிதான் கேட்டார். அந்த ஆண்டவர் சுவாமிகிட்ட கேட்டார், மறுபடி பிறக்கணும்னு சொல்றீரு, நான் முதிர் வயது ஆகி ஆச்சுதே, எருமை எப்படி? ஒரு தடவை பிறந்தாச்சு, எருமையும் பிறக்கணும்னு சொன்னா எப்படி? அருமையாய் சொல்லிக் கொடுத்தார். யோவான் 3:10 சொல்லியிருக்க, நீ இஸ்ரவேலில் ஒரு போதகனாக இருந்தும் உனக்கு மறுபடி பிறக்கிறது என்று தெரியவில்லை. எத்தனை போதகர்கள் இன்னைக்கு அப்படி, எத்தனை போதகர் மறுபடி பிறக்கிறது என்றால் என்ன என்று சொல்ல முடியாது. மறுபடி பிறப்பது என்றால் என்ன? ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
நாம் பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம் சரியாக. ஹல்லேலூயா. நம்மை மகனே மகளே என்று அவசியப்படும் போது கூப்பிடுகிறார். நாம் ஜெபம் பண்ணும்போது நம்மை தேற்றுகின்றார். இந்த வேட்ஸை சொல்லுகிறார். அடிக்கடி நாம் கேட்கிறோம் அல்லவா, அடிக்கடி கேட்கிறோமே, மகனே கவலைப்படாதே, மகளே கவலைப்படாது என்று எத்தனை தடவை நம்ம மகன் மகள் என்று அழைக்கிறார் அல்லவா. நாம் அவருடைய பிள்ளைகள். அப்படியே நாம் மகர மொழியிலே பேசிக்கொண்டு இருப்பதற்கு அல்ல, வளர்ந்து அவரை போலாகணும். அவருடைய சுபாவத்தை பிரதிபலிக்கணும். அதற்கு சபை ஐக்கியம் தேவை. பாருங்க, நம்ம மக்களை பாருங்க, பெரும்பகுதி நம்ம மக்கள் தான் வந்திருக்காங்க. எங்கெங்க இருந்துடலாமோ வந்திருக்காங்க. நூற்றுக்கணக்கான மைலுக்கு அங்கே இருந்து வந்திருக்காங்க. அதுதான் அது. தேவனுக்கு மகிமை. முடியுமா? கூப்பிட்டு வருவாங்க. இன்றைக்கு வேலை நாள், வேலை கவர்மெண்ட் வேலை இருக்காது, மற்றபடி இல்லை. அவர்களெல்லாம் வேலைக்கு தானே போவாங்க. போகிற நாள் தானே. ஏன் விட்டு விட்டு வந்திருக்கிறாரு? இதனால நாம் இந்த ஐக்கியத்தின் மூலமாக, இந்த ஆவிக்குரிய பெற்றோர்களின் மூலமாக வளர்வது எப்படி என்று கற்றுக்கொண்டோம். இப்பொழுது நம்முடைய பழைய அம்மா அப்பா சுவாபம் போய்கிட்டே இருக்கு. பழைய இதெல்லாம் போய் எதுனாலும் பொறுமை, தாழ்மை, கீழ்ப்படுதல், அன்பு, ஐக்கியம், ஒரு மனம், இதெல்லாம் பழைய இதில் கிடையாது. உடனே வந்துவார். எவ்வளவுதான் இருந்தாலும் உடனே தான் நிற்கும். இப்போ அப்படி இல்லையே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வளர்ச்சி அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிப்போம். அப்படி நாம் தரிசிக்க போகிறோம். அதற்கு மாறாக நம்மிலே அந்த வளர்ச்சிக்கு இடையூறாய் இருக்கிற குணங்கள் எதுவோ அதை நாம் அறிக்கை செய்து சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அறிக்கை என்று சொல்வது பெரும்பகுதியாக மறைக்கப்பட்டு போயிற்று. தேவனுக்கு மகிமை. பெரும்பகுதியாக மறைக்கப்பட்டு போயிற்று. தேவனுக்கு மகிமை. நான் சில நாட்களுக்கு முன்னால் தான் இந்த வசனத்தை கொஞ்சம் கூட நல்லதாக படித்தேன். அதுக்கு முன்னால் எல்லாரும் போல தான் படித்திருந்தேன். தேவனுக்கு மகிமை. சகரியா எலிசபெத்துக்கு குழந்தைகள் இல்லை. அவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் இதை பற்றி கவலைப்படலை. அந்திய காலத்தில், பிந்திய காலத்தில் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு தூதன் அங்கே வந்தார். வந்து, சகரியாவே திட்டுக்கிட்டு, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். அவன் பேர் இப்படி, அவன் இப்படி இருப்பான். நம்ப முடியாது. அது எப்படி? அவரெல்லாம் காலெல்லாம் முடிஞ்சது, கிடைக்காது. மனைவிக்கும் கிடைக்காது, இவருக்கும் கிடைக்காது, ஒன்று இல்லை. அப்படி சொன்னதுனால அவர் சொன்னார், நீ கடவுளத்திலிருந்து நான் சொன்ன வார்த்தை, கடவுள் சொன்ன வார்த்தை உனக்கு சொன்னேன், நீ கேட்கவில்லை என்றால் அந்த பையன் பிறப்பான், அது வரைக்கும் ஊமையாக இருப்பான் சொல்லிட்டு போயிட்டார். அப்படியே யோவான் ஸ்நானகன் பிறந்தார். யோவான் ஸ்நானகன் பிறந்த உடனே பேர் விடணுமே. அந்த அம்மாட்ட கேட்டாங்க, யோவான். நம்ம குடும்பத்தில் அப்படி யாரும் கிடையாது. அந்த அம்மா குடும்பம் அங்கே ஊரார் சொன்னாங்க, குடும்பத்தில் அப்படி பேர் கிடையாது. அவர்கிட்ட கேட்க முடியாது. ஒரு எழுது பலகையை கொடுத்து எழுதி காட்டும். எழுதி காட்டினார் யோவான். வாய் திறந்துச்சு. திறந்து முதல்ல அவர் என்ன சொன்னார்? பிறந்த மகனுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். வாய் திறந்த உடனே, நீயோ பாலகனே, வாசிங்க பாப்போம். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய். இப்பதான் பிறந்திருக்கு. அவருடைய எதிர்காலத்தை பற்றி தீர்க்க தரிசனம் சொன்னார். நீ உன்னதமானுடைய தீர்க்க தரிசனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணவும், நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும். பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தணும். எப்படி பாவமன்னிப்பு பெறணும் என்கிறதை நீ தெரியப்படுத்தணும். பாவமன்னிப்பு இயேசு கொடுத்திருக்கிறார். இயேசுதான் பாவத்தை மன்னிக்கிறது. இயேசுதான் பாவமன்னிப்புக்காக ரத்தம் சிந்தியது. அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும் என்பதை நீ சொல்லுவாய். வரப்போகிற 6 மாதம் கழித்து வரப்போகிற இயேசுவுக்கு நீ வழியை சபை பண்ணும் ஊழியத்தை செய்வாய். அவர் வருகிறதற்கு முன்னால் வருகிறார்.
பாவ மன்னிப்புக்காக நம்முடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வருகிறார் என்று சொல்லிக்கொண்டே போனார். முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள், அவரை சந்திக்க மனம் திரும்புங்கள் என்று சொன்னார் இல்லையா? இப்போ அந்த சொல்லி போகலை, அதனால் ஒன்று சொல்கிறேன். அதாவது பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை எப்படி பெறணும்? இயேசு என்றால் கிடைக்காது. அரை வீட்டை பூட்டிக் கொண்டு அறிக்கை செய்தால் கிடைக்காது. அரை வீட்டை பூட்டிக் கொண்டு ஜெபம் என்னத்தான் சொல்லி இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. அறிக்கை செய்கிறது வெளியரங்கமாக. தேவனுக்கு மகிமை. அப்போஸ்தலர் 18-19 இருக்கட்டும். அதுல என்ன? விசுவாசத்தோடு அநேகர் செய்கைகளை வெளிப்படையாக வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆனபடினால அப்படி அவர் அந்த வேலை கரெக்டா செய்தார், போதித்தார். அவர் போதித்ததை அப்படி கவனமாக கேட்டார். மனம் திரும்புங்கள். சொல்லும்போது நீங்கள் எல்லா பாவங்களையும் எல்லா மீறுதல்களையும் எல்லாவற்றை விட்டு மனம் திரும்புங்கள் என்று அங்கே எழுதியிருக்கிறது, சொல்லியிருப்பார். அதை சொல்லி முடித்த உடனே அடுத்து ஞான ஸ்நானம். அங்கே எருசலேம் நகரத்தார், யூதேயா தேசத்தார், யோர்தானுக்கு எடுத்த சுற்றுப்புறத்தார் அந்த ஏரியாவுடைய யாவரும் வந்து அவனிடத்தில் பாவங்களை அறிக்கையிட்டு அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இதான் பாவ மன்னிப்பின் வழியை தெரியப்படுத்தினார். பாவ மன்னிப்பை எப்படி பெறணும் என்று தெரியப்படுத்தினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்கள் கிறிஸ்துவனுடைய நிறைவான உணர்ச்சிக்கு இயேசுவில் பாவம் இல்லை, அவருடைய சாயல் நம்மளை தரிக்கும். பவுலை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அவர் முதலாவது அதாவது யூத மதத்தை விட்டு நியாயப்பிரமாணத்தினாலே தனக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லை என்று கண்டு இயேசுவின் பிரமாணத்தை அவர் அறிந்து கொண்ட பிறகு அந்த வழியில் வரும்போது பாவம் என்ன அவரை விட்டு நீங்கல. அவர் போராடுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பாவத்தை போராடு. அது என்ன சொல்றார்? அந்த பாவத்துக்கு மரண சரீரம் என்று சொல்றார். என்னில் ஒரு மரண சரீரம் இருக்கிறது, அது என்னை விட்டு போக மாட்டேன் என்கிறது. போராடினார், கண்டுபிடித்தார். நான் அல்ல, எனக்குள்ள பாவம் இருக்கிறது. அதை அறிக்கை செய்தார். கடைசியில் அவர் என்ன சொல்லிட்டார்? இப்படி நான் அல்ல, என்னிலே கிறிஸ்துவனுடைய அச்சடையாளத்தை அவர் நிறைவான வளர்ச்சிக்கு வளர்ந்துட்டார். அச்சடையாளத்தை சரீரத்தில் தரித்திருக்கிறேன், ஒருவனை என்னை வருத்தப்படுத்தாதிருப்பானாக என்று சொல்லும் அனுபவத்தை பெற்றார். எதனால? ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற என் பிரமாணத்தின் என்று விடுதலை ஆக்கிட்டு பாவம் இல்லாத செய்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் வந்தார். இயேசு எதற்காக வந்தார்? நானும் நாகர்கோவிலில் இருக்கிறேன். யாராவது அங்கு நிறைய வேத பண்டிதர்கள் உண்டு, தேவனுக்கு மகிமை. யாராவது வந்து என்னிடத்தில் கேட்பார்கள் என்று நானும் அங்கே இருக்கிறேன். அங்கே இருக்கிறனால அங்கே கேட்டால் அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்க வேண்டும். சொல்லி தரணும். காந்தக என்பவர்களுக்கு மந்திரியா இருந்தவர் கடவுளுக்கு எருசலேமில் ஆண்டவர் தொழுது கொண்டு விட்டு ரதத்தில் வரும்போது ஆண்டவர் பிலிப் என்கிற சுவிசேஷத்தில் பேசினார். போய் ரதத்தோடு சேர்ந்து கொள்ளும்போது அவர் பைபிள் படிச்சுட்டு இருக்கார். யாரு? மந்திரி. நான் சொல்றது விளங்குதா? நான் தமிழ்ல தான் பேசுறேன். எனக்கு நான் வந்து சாதாரண தமிழ்ல தான் பேசுறேன். ஆனபடியினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். படித்து கொண்டு வரும்போது இவர் பக்கத்தில் உட்கார்ந்து கேட்டார், நீர் படிக்கிறது உங்களுக்கு விளங்குதா? ஒருத்தன் சொல்லித்தராவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? பிரயாணத்தில் இன்னைக்கு சுவாசிகள் எத்தனை பேர் படிப்பாங்க எனக்கு தெரியாது. எல்லா பஸ்ஸுலையும் டிவி வச்சிருக்கிறான். அதை விட்டுட்டு பைபிளை படிக்கிறாங்களா? அந்த ஆள் எவ்வளவு பக்தி உள்ளவராக இருந்திருப்பார் பாருங்க. சொல்லித்தரணும், சொல்லிக் கொடுத்தார்.
ரதத்தோட்டி இறங்குறதுக்குள்ளே ஞானஸ்தானம் பெற்றுட்டார். அதற்கு முன்னால எத்தனை தடவை பைபிளை படித்தார் என்று தெரியாது, விளங்கவில்லையே. பைபிள் படிக்கிறது எல்லாருக்கும் விளங்கிடுமா? விளங்காது. அங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு நாகர்கோவில் ஓடி ஆரம்பிச்ச புதுசுல வரும்போது அங்கே ஒரு பாஸ்டரை பார்க்க வேண்டியது இருந்தது. நல்ல ஒரு பாஸ்டர். அவரை பார்க்க போனோம். பேசிக்கொண்டே இருக்கும்போது பாஸ்டர் அவரிடத்தில் ஒரு வார்த்தை கேட்டாங்க, நீங்கள் பாஸ்டர் யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க அப்படி. அவருக்கு அது ரொம்ப சிரிப்பார். பாஸ்டர் உங்களுக்கு இது கூட தெரியாது இல்லையான்னு கேட்கல, அவருக்கு அது அப்படி தோன்றுது. பாஸ்டர் இருக்கிறாரு, மறுபடியும் அதாவது ஞானஸ்தானம் யாருக்கு என்று தெரியும். தேவனுக்கு மகிமை. லேலுயா லேலுயா. அப்போ பாஸ்டர் அந்த இதில் சொல்லியிருக்குல்ல, அது அப்போஸ்தலர் 2 கடைசி வசனம் 47 இது சொல்லியிருக்கு இல்லையா, ரட்சிக்கப்பட்டவர்களை சனுதினம் சபையில் அப்படி சொன்னார். ரட்சிக்கப்பட்டவர்களை சபையில் சேர்க்கிறீர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும். ஞானஸ்தானம் யார், எதற்காக ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க, ஞானஸ்தானத்துடைய அர்த்தம் என்ன என்று கேட்டபோது, அப்படித்தானே எழுதியிருக்கு பாஸ்டர், வாசிங்க, நீங்க வாசிங்க. நம்ம ஆளுவரால் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே சேர்த்தார். இங்கே வந்துதான் ரட்சிப்பு, இங்கேதான் அதுக்குரிய அதிகாரிகள் இருக்காங்க சபையில் சொல்லி தருகிறது. அவர் சொன்னார், பாஸ்டர் எங்கேயோ தட்டி போச்சுது, எங்கேயோ விட்டு போச்சுது, அவர்கள் எழுதினார்கள், இவர்கள் எழுதினார்கள், அவர்கள் சொன்னார்கள் என்றல்லவோ நான் கேட்டேன். இவ்வளவு தெள்ளம் தெளிவாக எழுதியிருக்குது. ரட்சிக்கப்படுகிறவர்களை விரும்புகிறவர்களை கர்த்தர் சபையில் கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்து, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று இயேசு சொல்லியிருக்க, அதுக்கு அடுத்து சபை இல்லாமல் ஒரு ரட்சிப்பு எப்படி என்று சொல்லிக் கொடுக்க முடிந்தது. இப்பொழுதும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பார்களே, மற்றபடி யாரையும் குற்றப்படுத்துவதற்கு அல்ல, இப்படி சந்தர்ப்பத்தில் நாம் தெளிவடையணும். ரட்சிப்பு என்றால் என்ன, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவி எதற்காக, இது வளர்ந்து 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 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஒப்ப பூரணத்துவத்தை அடையும். பூரண நிறைவடைய இந்த மாதிரி அறகுறையாக நாம் இருப்பதற்கு அல்ல, நானும் நீங்களும் அதை அடையணும். அது ஒரே நாளில் நடக்காது. பிள்ளை மெதுவாக மெதுவாக வளர்ந்து ஒரு நாள் தகப்பனவர் ஆயிரும். பிறந்த உடனே தெரியாது, வளர்ந்த உடனே சொல்லுவாங்க அம்மா மாதிரி இருக்கேன், அப்பா மாதிரி இருக்கிற மோசைஸ் சொல்லுவாங்க. இல்லையா சொல்லுவாங்கல்ல, இன்னார் மக மாதிரி இருக்க முகத்தை பார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம பற்றியும் சொல்லணும், இயேசுவின் பிள்ளை மாதிரி இருக்கிறார். இயேசுவின் பிள்ளை மாதிரி இவர்களுடைய பேச்சு பழக்கம் வழக்கம் போய் சொல்ல மாட்டோம், விக்கிரத்தை வணங்க மாட்டோம், இதை செய்ய மாட்டோம். இது அங்க இயேசுனுடைய வழிமாறலாம் இருக்கு சொல்ல. அப்படி இல்லையா, எல்லாரும் இன்னைக்கு பாஸ்டிங் சாயங்காலம் பாஸ்டர் தம்பி இன்றைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுட்டு ஆமாம் வேற என்ன செய்ய அறிக்கை செய்துக்கிட வேண்டியதான் அப்படின்னு செய்துட்டு அறிக்கை செய்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. விடுவிக்காமல் போனாலும் தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிறோம், மனிதனுக்கு செவி கொடுக்கிறது நியாயமா இருக்குமோ? தேவன் ஒன்றை சொல்லி இருக்க அதை மாற்ற முடியுமா? இன்று நமக்கு தருகிற சொர்க்கமான ஆலோசனை, இயேசுவின் சாயலை அடைய போகிறோம், அடையணும். அதற்காக நமக்குள்ளே தூய ஆவி வந்திருக்கிறார். இந்த கூட்டம் அதை சொல்லி தருவதற்காகத்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கூடுகை என்ன, நாம் எதற்காக கூடி இருக்கிறோம் என்பதை சரியாக உணர்ந்து கொள்வோம். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிறவனமாய் அவரை தரிசிக்கணும். அவரை தரிசிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய திருச்சபை நமக்கு தேவை. அங்கே கர்த்தர் ஞான அதிகாரிகளை வைத்திருக்கிறார்.
அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், நீங்கள் பூர்ண வளர்ச்சி, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான பூர்ண வளர்ச்சி அடைய இப்படி செய்யுங்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, அதாவது நீங்கள் தினமும் ஞானப்பாலை குடிக்கணும். களங்கம் இல்லாத ஞானப்பால் உண்டு, திருவசனம் மட்டுமே, இயேசுவின் வார்த்தை மட்டுமே களங்கம் இல்லாத பால். அதை நீங்கள் தினமும் சாப்பிடணும். சாப்பிடுகிறது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகின்றேன். அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 3வது வாக்கியத்தில் நாம் படித்தோம், வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்க. இப்போ அந்த பாலை குடித்தும் பிள்ளை வளர்ச்சி அடையல. அதுக்கு காரணம் என்ன? மேல அந்த வியாதியை பற்றி சொல்லியிருக்கு பாருங்க, வாசிங்க. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு இதை விட்டு தான் ஞானப்பாலை குடிக்கணும். இருக்கா? இதுதான் ரொம்ப முக்கியம். பைபிளை படித்தோம், பைபிள் இங்க இருக்கு, வியாதி இருக்கு, பிள்ளைகள நோய் இருக்கு, இத்தனை வகையான 6 நோயா படித்தோம். ஆனபடினால இவைகளை அகற்றிவிட்டு பிள்ளைக்கு பாலை கொடுங்க. அதைத்தான் அங்க இருக்கிற அதிகாரிகள் சொல்லி தருவாங்க. அங்க இருக்கிற டாக்டர்கள் இதைத்தான் சொல்லுவாங்க. நீங்க வளரணுமா, பாலை மட்டும் குடிச்சா போதாது, இந்த நோயை அகற்றணும். இந்த நோயை அகற்றிவிட்டு வளரும்படி களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல அப்ப வாஞ்சியாருங்க, வளர்ச்சி மடமடன்னு ஆனந்தம். அந்த ஞான குணங்கள் தான் வந்துடும். அதெல்லாம் நமக்கு வந்துடும். சுவாசம், அந்த இது இறைவன்மை பற்றிய அறிவு, இதெல்லாம் வந்துடும். இந்த ஒருமைப்பாடு எல்லாம் வந்துடும். அதுதான் வளர்ந்தவர்களுக்குரிய காரியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடுங்க. எல்லாம் தாள் வச்சு எழுதுறீங்களா, எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த வியாதி நம்மள இருக்குதா? நாம் வளரலையே, இன்னும் வளரலையே. புது வருஷம் பிறந்து 3வது வாரம் வந்தாச்சு. ஏதாவது வளர்ச்சி இருக்குதா? கடந்த வருஷத்தை விட ஏதாவது மாற்றம் உண்டா என்கிறதை கவனி. நம்மை தேவன் அபிஷேகித்தது இப்படியே இருந்து பரவத்து பெறலாம் என்ற எண்ணத்துக்கு அல்ல, போக முடியாது. நான் கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு ஒப்ப வளர்ந்தா தான் அவரிடத்துக்கு போக முடியும். அதை பெற்றுக் கொள்வதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும்போது ஒரு ஆள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள் என்பதை எப்படி அறிவது? நான் கிறிஸ்தவன். ஒரு ஆள் நம்முடைய சபைக்கு வந்தார், கொஞ்ச நாளாக வரல. அப்போ அவர்கிட்ட பாஸ்டர் அவர் ஈபியில் வேலை பார்க்குறாரு. அவரிடம் கேட்டாங்க, பிரதர் நீங்கள் கொஞ்ச நாளாக கோயிலுக்கு வரலையே என்ன? ஐயா, நான் கோயிலுக்கு வரவிட்டாலும் கடவுள் என் கூட தான் இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். ஐயா, அது எப்படி கூட இருக்க? இந்தா பாருங்க, ஒரு சிலுவை தொங்க போட்டுருக்கார் உள்ள, இதை எடுத்து ஒரு கேசம் கொடுத்துக்கிட்டாரு. இந்த பாருங்க, ஓஹோ, நான் போஸ்டில் ஏறும்போதும் கூட தான் வர்றாரு, இறங்கும் போதும் கூட தான் வர்றாரு. ஓகே, சினிமா தேட்டருக்கு போனோம், அங்கேயும் வர்றாரா கூட என்று எச்சரிப்பு கொடுக்க முடிந்தது. ஏமாற்ற எத்தனை பேர் கிறிஸ்துவுக்கு உள்ளே, கிறிஸ்துவுக்கு வெளியே. கிறிஸ்தவ மதத்தில் 2 இருக்கிறது, ஒன்று உள்ளே, ஒன்று வெளியே. கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவ வெளியே. கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்து கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் உண்டு, கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்து கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களும் உண்டு. அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும் போது தெளிவாக எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா, புதுசா இருக்கிறான், பழைய ஆள் கிடையாது. புது சிருஷ்டி, புதுவாக உருவாக்கப்பட்ட ஒண்ணு, புதுவாக சிருஷ்டிக்கப்பட்டவன். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின. பழையவைகள் ஒளிந்து போயின. எவ்வளவு
எல்லாம் எல்லாம் புதிதாய். பழையவைகள் எல்லாம் போயிட்டு இப்ப எல்லாம் புதுசு. இதான் கிறிஸ்துக்குள்ள இருக்கு. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது இதுதான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்று என்ன நடக்குது? என்ன நடக்குது? தேவனை ஆராதிக்கிற மக்கள் தான் இப்படி இருக்காங்க, ஊழியம் செய்கிறவங்க தான் இப்படி இருக்காங்க. இதை நாம் கவனிக்கணும். புதிய எருசலேம் என்றால் என்ன? ஆண்டவர் ஒரு நாள் தன்னுடைய தூதனை அனுப்பி பக்தனாகிய யோவான் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமாகவும் தேவனுக்கு சாட்சியானது நிமித்தமாக நாடு கடத்தப்பட்டார். பத்ம தீவிலே அவர் இருக்கிறார். பத்ம தீவு என்றால் எவ்வளவு பயங்கரமான இடம் பாருங்க. அங்கே இருக்கும்போது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார். கர்த்தருடைய வார்த்தை சொன்னது, இங்கே ஏறி வா, இங்கே ஏறி வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியை உனக்கு காட்டுவேன். இங்க கீழே இதுல இருந்துகிட்டு பார்க்க முடியாது, மேல ஏறணும். சப்பு ஏறி மேலே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி யார் காட்டுவேன். சும்மா முடியாதுங்க. ஆமா, மேலே ஏறி போனார். இதோ மேலே இருந்து மகிமையடைந்த எருசலேம் இறங்கி வர கண்டேன். இதுதான் மணவாட்டி. இதுதான் அவருடைய மணவாட்டி. இது ஆண்டவர் காட்டினது என்ன அவருக்கு? கீழே இருந்து கொண்டு அதை அறிய முடியாது, மேலே ஏறி மகிமையடைந்த எருசலேம் ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி மணவாட்டி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. நாம் இன்று எடுத்த சப்ஜெக்ட் என்ன? கிறிஸ்துவுக்கு ஒப்பாக வளரணும். கிறிஸ்துவை நாம் தரிசிக்கணும். கிறிஸ்து வரும்போது நாம் அந்த நிலையை அடைந்திருக்கணும். புத்தி இல்லாத கனிகளைப் போல் ஆகிவிடக்கூடாது. லேலுயா, இப்பொழுதே நம்மை சோதிக்கணும். தீவெட்டி இருக்கு, என்ன இருக்குதா? நான் என்ன வச்சிருக்கிறோமா? மணவாளன் வரும்போது உள்ள போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா என்கிறதை கவனிக்கணும். லேலுயா, அதாவது நான் சொல்றது உங்களுக்கு முதலாவது சொல்றதை விட எனக்கு சொல்லிட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். லேலுயா, லேலுயா, எனக்கு முதல்ல போதிச்சுட்டு தான் உங்களுக்கு போதிக்கிறேன். லேலுயா, நீர் அப்படி இருக்கிறீரா என்று நீங்க கேட்கலாமே. லேலுயா, இருக்க பிரயாசப்படுறேன், நீங்களும் பிரயாசப்படுங்கன்னு தான் நான் சொல்றேன். லேலுயா, லேலுயா, தேவனுக்கு மகிமை. இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயினும் அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாக கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஒப்பு பூர்ண வளர்ச்சி அடையும்படி ஒரு மகிமையுள்ள சபை எழுப்பி அங்கே சபையுடைய பக்தி விருத்திக்காக சுவிசேஷ ஊழியத்திற்காக பரிசுத்தாய் பெற்ற பரிசுத்தவான்களை சீர்படுத்தும்படியாக அங்கே 5 வகையான ஞான அதிகாரிகளை வைத்திருக்கிறார். அங்கேதான் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்படுகிற உலகத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்கள் அங்கேதான் கொண்டு ஒப்படைக்கிறார். எங்கே? சபையில். ரட்சிக்கிறது இயேசு, ரத்தம் சிந்தினது அவர், அவருடைய ரத்தத்தினால் தான் மீட்பு உண்டு. ஆனால் எங்கே? அதுக்கு ஒரு சபை, ஒரு இடம் உண்டு அல்லவா? தாய் பிள்ளை பெற்றுட்டா போதாது, எனக்கு ஞானப்பால் கொடுத்து களங்கம் இல்லாத பாலை கொடுத்தது வழக்கம் இல்லை. வளர்த்து எது வரைக்கும்? ஒரு மணவாளனுக்கு மணவாட்டி ஆகிறது வரைக்கும், கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாக ஆகும் வரைக்கும் வளர்த்து விடுவதற்குத்தான் சபை. எழுப்புதல் கூட்டங்களை நிறைய நான் கலந்திருக்கிறேன். இங்க நம்ம சபையை காணுவதற்கு நான் காணுகிற 65 என்னுடைய 25வது வயதில் நான் ஒரு தடவை நரகத்துக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா? இல்லையா, ஒரு சிலருக்கு தெரியாது. அதை நான் ஒரு நாள் சொல்லுவேன். நரகத்தில் 4 மணி நேரம் நான் நரகத்தில் இருந்தவன். அதுக்கு முன்னாலே என்கிட்ட ஒரு பக்தி இருந்தது, ஆலய வழிபாடு ரொம்ப இருந்தது. போனது நரகத்துக்கு. அருமையானவர்களே, அதனால் தான் இந்த உண்மையான திருச்சபையை நான் அறிந்து கொண்டேன். தேடி அலைந்தேன், கிடைக்கவில்லை. கர்த்தர் எனக்கு அதை கிடைக்க செய்தார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட பிள்ளைகளே, நமக்கு சொல்லுகிறார், நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள். வந்திருக்கிற பெரும்பகுதி மக்கள் தேவ பிள்ளைகள்.
பிள்ளைகளா இருக்கிறோம். இனி அடுத்த ஸ்டெப்பு எப்படி இருப்போம் என்று தெரியல. அதுக்கு அடுத்த ஸ்டெப் அவர் வரப்போகிறார். அவருக்கு ஒப்பாக அதற்கு ஒரு தெய்வீக சபை, தேவனுடைய ஞான அதிகாரிகள் நம்ம இயேசுவை போல் வளர்த்து விடுவதற்கு வேண்டும். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவாங்க. எங்க ஆலோசனை இல்லையோ வீழ்ச்சி. அவங்களை யார் தூக்கி விடுகிறது? ஆனபடியினால் இன்று வசனத்தை கேட்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை என்னையும் பார்க்கிற முந்தி பார்த்தவர்கள் இப்பொழுது சொல்லணும், இவன் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் போயிட்டு எல்லாம் புதிதாயிற்று, எல்லாம் புதிதாயிற்று, எல்லாம் சொல்லணும். அதுதான் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறது. ஊழியக்காரன் கிறிஸ்தவன் என்று சொல்வதில் ஒரு அர்த்தமும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோமா? கிறிஸ்துவ வெளியே உள்ள கிறிஸ்தவர்களும் உண்டு, கிறிஸ்துவுக்கு உள்ளே உள்ளவர்களும் உண்டு. உள்ளே உள்ளவர்களை பற்றி தான் இப்ப சொல்றேன். ஆண்டவர் நம்மை கிறிஸ்துவுக்கு உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். நாம் இந்த நிலையில் அடங்கி இருந்து எங்க ஊர்ல 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் உண்டு. அப்போ நான் படிக்கிற காலத்தில் பக்கத்தில் ஒரு ஊரில் அங்கே உயர் படிப்புக்கான ஏற்பாடு. அப்போ அந்த பழைய பையங்கள்லாம் தேடி பிடிச்சி கொண்டு போனாங்க. என்னையும் கொண்டு அங்கே தான் சாத்தேன். தேவனுக்கு மகிமை. என் கூட படிக்கிற ஒரு தான் ஸ்கூலுக்கு வாத்தியார் தேடி போவார். வீட்டுக்கு வாத்தியார் தேடி வர்றாருன்னு தெரிஞ்சவொடனே நிச்சயம் பனைமரத்தில் இறங்கி வந்துவிடும். பனைமரத்தில் போய் கொண்டை கூட இருந்துவிடும். வாத்தியார் சுற்றி பார்த்துட்டு போயிடுவார். அவர் இன்றைக்கு பனைமரத்து கொண்டையில் தான் இருக்கார். இல்லைங்களா? வாத்தியாரை கண்டு ஓடி ஒழிக்கிறான் இல்லையா? புத்திமதி சொல்கிறவர்களை அசட்டை பண்ணுறான் இல்லையா? அங்கே தான் இருப்பான். பனையேறி இருந்தால் பனையேறி தான் பழகும். தகப்பனார் அவனை பெரிய எண்ணத்துக்கு வச்சிருப்பாரு. என் பிள்ளைய படிக்க வச்சு அப்படி இப்படின்னு. தகப்பன் என்ன அவரை போல ஒரு பெரிய பையனா, பெரிய ஆளாகணும், என் பையன் எப்படி இருக்கணும். அப்படினால் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலமை கொண்டு சேர்த்திருக்கிறார். கொஞ்சம் வாழ்க்கையில பின்மாறுறவங்க ஊழியக்காரனை கண்டா இங்கிருந்து போகும்போது அங்கே வர்றது தெரியும். இவரை கண்டோன்னா அடுத்து அந்த ஒளி போயிடுவாங்க. அங்கேருந்து ஒழிச்சுக்கிடுவாங்க. கொஞ்ச நேரம் எங்கேயா மறைஞ்சு தந்துட்டு மாதிரி பழைய இப்படி போவாங்க. பாத்தியாரை கண்டு ஒழிச்சு அந்த எதற்காக நம்ம கர்த்தர் சபைக்குள்ள எதற்கு கொண்டு வந்திருக்கிறார்? கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்கு ஒப்ப பூரண ஆதியில எப்படி உருவாக்கினாரோ, தேவ சாயலாக மனுஷனை உருவாக்கினாரோ, அந்த சாயலை தந்து அங்கே பழையபடி நம்மை அமரச் செய்வதற்காக, அமரச் செய்வதற்காக ஆண்டவர் இவ்விதமாக சுத்தம் கொண்டு சபையை கடைசி காலத்தில் எழுப்பியிருக்கிறார். இப்போ அந்த சாயலை அடைவதற்கு நான் போன வாரம் எனக்கு ஒரு சின்ன செய்தி கொடுத்தார். பரலோகம் என்னத்தை தேடுது? முத்தை தேடுது. பரலோகம் முத்தை தேடிக்கிட்டு இருக்கிறான். அங்கே முத்து இல்லையா? அங்கே ஒரே ஒரு வாசல் ஒரே முத்தில் செய்து விட்டுருக்கிறான். ஒரு முத்தில் ஒரு வாசல் ஒரு முத்தை குடைந்து அப்படி பரலோகம். தரையெல்லாம் பொந்தளம், தரையெல்லாம் பொந்தளம். அது இங்கே கீழே உள்ள இந்த பொண்ணை அங்கே கொண்டு, இந்த வைரத்தை அங்கே கொண்டு போறாரு. கர்த்தராகிய தேவன் என்ன தேடுகிறார்? முத்தை தேடுகிறார். உங்களை என்னை முத்தாக மாற்றி கொண்டு போகிறார். முத்தை தேடுகிற வேலைக்காரனுக்கு ஒப்பாக, முத்தை தேடுகிற மனிதனுக்கு ஒப்பாக அவருடைய கண்களை இரவும் பகலும் உலகம் முழுவதும் சுற்றி தேடுகிறது. அவருடைய 7 அக்கினி கண்களும் உலகத்தை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறது. முத்து எங்கே இருக்கிறது? முத்து எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் கொண்டு சேர்க்கணுமே. முத்தை தேடுகின்றது நீங்கள் நானும் தான். புத்தியுள்ள ஸ்ரீ முத்துக்களை பார்க்கிறோம் விலை கொண்டு அந்த முத்தை தான் இங்க தேடுறேன். அந்த முத்து தான் பரலோகத்துக்கு தேவை. வேற ஒண்ணு அங்க போகாது.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக முத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. விழலாமத்தாக மாறிடணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறணும்னு விரும்புகிறார். வந்திருக்காங்களே நம்முடைய பிள்ளைகள், தூத்துக்குடியிலேருந்து நிறைய இங்கே வந்திருக்காங்களே. தூத்துக்குடிக்கு முத்துநகர் என்ற ஒரு பேர் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே முத்து குடிப்பாங்க, மங்கி எடுப்பாங்க, அதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆண்டவராய் தேவன் சபைக்குள்ளே இருக்கிற முத்துக்களை பரலோகத்தில் சேர்க்க விரும்புகின்றார். நாம் இந்த நாட்களில் அதற்கான ஞான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கின்றோம். அல்லேலூயா. நம்மில் இருக்கிற மாறுபட்டவைகளை முத்து ஆகிறதுக்கு நம்முடைய ஆகாத குணங்களெல்லாம் நீங்கி போகணும். போய்விட்டால் முத்து யார்? இயேசு கிறிஸ்து தானே அங்கே இருக்கார். பைரம முத்து எல்லாம் அவர் தானே. அவரோடு இந்த முத்தையும் கொண்டு சேர்த்துவார். அல்லேலூயா. ஆனபடி நான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபை முத்துக்களை தயார் பண்ணதான் சபை இருக்கு. கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. நான் ஒரு தடவை அங்கே ஒரு அடக்காராதனைக்கு போனேன், நம்ம கலர தோட்டத்துக்கு. அங்கே நம்ம பெரிய பாஸ்டர் குடும்பம் அங்கே இருக்காங்க. அந்த கலர தோட்டத்தில் அங்கே முதிர்ச்சி அடைந்த நிறைய விசுவாசிகள் அங்கே இருக்காங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், ஒரு பெரிய பாஸ்டர் இவ்வளோ பேருக்கும் முடிஞ்சுட்டு இங்கே இருக்கிறாங்களேன்னு நினச்சேன். அது மட்டும் இல்லை, இவ்வளோ பேர் இந்த நாகர்கோவில் ஊழியம் ஆரம்பித்த பிறகு முத்துக்கள் ஆகி போயிருக்காங்களே நினைச்சேன். அதைத்தான் நினைச்சேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடினால் இன்று இந்த சத்தத்தை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் எழுதும் போது அவர் சொல்லுகிறார், நம்முடைய சரீரம் ஒரு அற்பமான சரீரம். இந்த மூச்சு போய்விட்டால் அவர் எவ்வளவு பெரிய அதிகாரி, ஐயா 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 என்று அழைக்கப்பட்டவராயிருந்தாலும் பிரேதத்தை எப்போ எடுக்கிறீங்கன்னு தான் கேட்பாங்க. என்ன கொஞ்சம் நேரம் வைக்க டைம் ஆகிட்டு எடுங்கன்னு தான் சொல்லுவாங்க, இல்லையா? ஆமா, அற்பமான சரீரம். இந்த சரீரத்தை தேவன் எப்படி மாற்றப் போகிறார்? வாசிங்க பாபா இந்த வசனத்தை. பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். எப்படியா? அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக, அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக நம்மை மறுரூபப்படுத்துவார். இந்த சரீரத்தை இப்பொழுது இருக்கிறதில்ல, வேறு ரூபம். அந்த ரூபம் தான் ஆதியில் இருந்த ரூபம். நம்முடைய ரூபத்தின்படி, நம்முடைய சாயலின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அன்பானவர்கள், என்ன கேளுங்க, இருக்கிற பிள்ளைகளெல்லாம் எட்டி பார்க்கும்போது அவ்வளவு ஒரு பரிசுத்தாய் பெற்றவங்க தான். அவ்வளவு பரிசுத்தாய் பெற்றவங்க தான். பரிசுத்தாய் பெற்ற பிள்ளைகளாகி நமக்குத்தான் சொல்லுகின்றார். இனிய விதமாயிருப்போம், இனிய விதமாயிருப்போம், இனிய விதமாயிருப்போங்கிறதா நம்முடைய இப்ப கேள்வி. இது எப்ப போயிடும்? எப்பன்னு கேரண்டி கிடையாது. இந்த இதுக்கு, இந்த அற்பமான சரீரத்துக்கு என்ன இல்லை, கேரண்டி கிடையாது. 600 என்ன பண்ண கவிஞர் அந்த மாதிரி எல்லாம் சால், அதாவது எப்பவும் சாவும், 6 சாவும், 100 சாவும். இல்லையா? அது எங்க? அதற்கு பிறகுதானே என்ன? அதைத்தான் இப்போ உங்களுக்கு நான் கொஞ்சம் நினைப்பு ஊட்டி மனதை கொஞ்சம் எழுப்பி விடுகிறேன். நான் எப்பொழுதுவே கீழே பார்க்கிற பார்வையுடையவர்கள் அல்ல. என்ன பார்க்கணும்? மேலே பார்க்கணும். நானும் சில வேளையில் இந்த வாக் பண்ணுவேன், காலையில் அப்படியே பார்ப்பேன் இந்த வானத்தை. இது என்னடா மேலே இப்படி, இது எப்படி, இப்படியெல்லாம் மனசில் தோணும். அப்படினால மேலே பார்ப்போம். இந்த கூட்டத்தில் முக்கிய கருத்து மேலே பார்க்க வைக்கிறது. எல்லா மிருகங்களையும் பார்ப்பீர்கள் என்றால் மேலே அடிக்கடி பார்க்கும். ஒரு பிராணி மட்டும் மேலே பார்க்காது. என்றைக்கு பார்க்கும்? 4 காலையும் கட்டி கம்ப போட்டு தூக்கி விட்டு போவாங்க இல்ல, இப்படி மெல்லா கிடக்கும். அப்பதான் மேல ஒரு வானம் இருக்கு. லாஸ்ட் கேட்டோம், இப்ப கொல்ல போற நேரத்தில் தான் மேல ஒரு வானம் இருக்கிறது தெரிஞ்சுது. அப்படி வாழ்கிற மக்களும் இருக்காங்க.
நாளைக்கு சாதனை, இன்றைக்கு வரைக்கும் அந்த தோப்பாங்கணும் அங்கே விட அது கவலை சாப்பிடுங்க. இல்லை எனக்கு அதை வாங்க சாப்பிட முடியாது, தூக்கம் வர மாட்டேங்குது, நாளைக்கு போயிடுவார். என் மீது யார் அனுபவிக்க வர? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்கள். கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறோமா? இருக்கணும். கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்தால் புது சிருஷ்டி. பழைய நம்ம அம்மா அப்பா அந்த குணங்கள் அல்ல. நம்மை பெற்றெடுத்த நமது ஆண்டவருடைய ஸ்தோத்திரம். எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கிற ஒவ்வாமை, ஒருமைப்பாட்டுக்கு இடையூறா இருக்கிற கேடுகள் நாம் எல்லாரும் ஒன்றே. ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார் பாருங்க. என்ன சொல்லிக் கொடுத்தார்? சீடர்கள் கேட்டாங்க, யோவான் தம்முடைய சீசர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்திருக்கிறார், நீர் எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தரணும். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. ஜெபத்தை எப்படி ஆரம்பிச்சு கொடுத்தார் பார்த்தீங்களா? விதம், முறைகள் என்று வேர்ட்ஸ் சொல்லிவிட்டு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, என்னுடைய பிதாவே என்று சொல்லிக் கொடுத்தாரா? எப்படி எழுதியிருக்கு? எப்படி எழுதியிருக்கு? எங்கள் பிதாவே. எல்லாருக்கும் ஒரே பிதா. இவ்வளவு போதும். தேவனுக்கு மகிமை. வேற்றுமை இது வளர்ச்சி இல்லாமை. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பலி செலுத்தணும். பலிமிருகம் எப்படி இருக்கணுமா? முதலாவது கொல்லணும், அப்படிதானே? முதலாவது கொல்லணும். அடுத்தபடியாக தோலை உரிக்கணும். தோலை உரிச்ச பிறகுதான் அது வெள்ளாடா செம்மறியாடா அந்த ஆடா அந்த தோலை உரிக்கிறது வரைக்கும் அது அப்படிதான் கிடக்கும். செத்தா கூட அதுனா அப்படியாக்குன்னு சொல்லிக்கிட்டே கிடக்கும். அந்த அந்த கலர், அந்த முடி, ஓ இது செம்மறியாடா. தோலை உரிச்சுதான் ஒன்றும் தெரியாது. அதனால பலி, யாருடைய பலி அங்கீகரிக்கப்படும்? யாருடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படும்? யார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள்? யார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள்? கேட்கிறேன், கேளுங்க. தேவனுக்கு மகிமை. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டி. ஆனப்படினா அந்த பலிமிருகம் கொல்லப்படணும், தோல் உரிக்கப்பட வேண்டும். அடுத்து அதோடு விட்டுறாம கேரி விடுற குடல் கொண்டி காய் அழுக்கிற ஆகாத நாற்றம் எடுக்கிறதெல்லாம் வெளியேற்றணும். கழுவணும். அடுத்து முதுகெலும்பு நான் என்கிற ஒரு ஆணும் அந்த முதுகெலும்புக்கு தானே இருக்கு. நுயர்ந்து நிற்கிறது. ஒன்றுவில்லாட்டால் நான் யார், என்ன யார் என்று தெரியுமா? இப்படியெல்லாம் இருக்குல்லவா? இது அந்த கிறிஸ்துவனுடைய சாயல் கிடையாது. மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இதுதான் கிறிஸ்தவம். இதான் கிறிஸ்தவம். இன்று மறைந்துட்டு என் ஜனமே, உன்னை நடத்துகிறவரை நடக்க வேண்டிய வழியை அழித்து போட்டார்கள் என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். யாரு நடத்துறவங்க? உன்னை நடத்துறவங்க நீ நடக்க வேண்டிய வழி அழித்து விட்டாங்க. புதிய வழி அதான் சொன்னார். வழியிலே நின்று பூர்வ வழி எதென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். நாம் நடக்கிற வழி பூர்வீக வழிதானா? முன்னோர்கள் அந்த வழிதானா? அதானா? பூர்வத்தில் தேவபக்தி உள்ள ஸ்திரீகள் இப்படி இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படித்தானா? அப்படி இல்லை என்றால் என்ன பிரயோஜனம்? மறுபடியும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்தால் புது சிருஷ்டி. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய். கொஞ்சம் பழசு இருக்குமா? இல்ல. கொஞ்சம் பழசு இருக்குமா? இல்ல, நான் மாறிட்டேன், இப்ப கொஞ்சம் தான். கொஞ்சம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறோம் என்றால் புதிய சிருஷ்டி. ஹல்லேலூயா. அவர்கள் தான் சொல்லுவார்கள், என்னை பின்பற்றுங்கள், எங்களை பின்பற்றுங்கள். காரணம்,
நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். சில வேளை ட்ரெயினுக்கு போகும்போது நான் போகக்கூடிய ட்ரெயின் நாவல் பஸ் ஸ்டாண்ட் நீளமாக நிற்கும், ஃபுல்லாக ஆட்கள் இருக்கும். அங்கே பார்த்து பழையபடி அங்கேயே தான் நிற்கும். ஆட்கள் தான் உள்ளதான் இருக்குது. அது வந்து ஒரு அடியும் நகரில் அங்கேயே தான் நிற்கும். என்ன இன்ஜின் மாற்றலை இன்னும் இல்லை இல்லை. கொஞ்ச நேரத்தில் இன்ஜின் வந்து குலைக்கும், லைட்லாம் எரியெல்லாம் எடுத்துட்டு எங்க கொண்டு சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துரும். அவர் என்ன சொல்லுகிறார்? என்னை வெறும் மனிதனாகி என்ன இல்லை, நான் அந்த இன்ஜினில் ஜாயிண்டாக இருக்கிறேன். அது என்னை போக வேண்டிய இடத்துல கொண்டு சேர்த்து விடும். என்னை பின்பற்றுங்கள். பின்னவென்றால் கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுகிறது போல அந்த வழியில் தான் உங்களை நடத்துவோம். நீங்கள் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து விடுவீர்கள். கவனிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உள்ளத்தில் போகட்டும். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் கேட்கலாம். கூட்டம் ஓடலாம், அதன்படி செய்யணும். அதன்படினால் இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற சுருக்கமான ஆலோசனை, நம்முடைய சரீரம் அற்பமானது. ஒரு நாள் 2 நாள் குளிக்கலாம் நாற்றம் எடுக்கிற சரீரம். மூச்சு போய்விட்டால் ரொம்ப நேரம் வீட்டுக்குள்ளே வைத்திருக்க முடியாது. அதுக்கு பிறகு ஐயாங்கிற பட்டம் எல்லாம் போச்சு. பாடி எப்படிங்க, பிரேதத்தை எப்போ தூக்குறீங்க? இதுதான் நடக்கு. இந்த அற்பமான சரீரம், இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக வேறு ரூபம், ஒரு போதகர் போதித்தார், தம்பி கவலைப்படாது, உனக்கு ஒரு கிரீடம் அங்கே இருக்கிறது. அப்போ சில சொன்னார், எனக்கு மட்டுமல்ல அவருடைய பிரசன்னத்தை வாங்கிக்கிற யாவருக்கும் உங்களுக்கும் கடைசி வரைக்கும் உள்ளவர்களுக்கு அந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பையன் அந்த வாஞ்சியில் அவர் மிலிட்டரியில் வேலை பார்க்கிறார். ஒரு பாடலில் நிற்கும் போது அடிபட்டு மண்டை நொறுங்கி போச்சு. அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இருந்தது. போதகர் பார்க்க போனார். தம்பி எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் கட்டம், உயிர் போகக்கூடிய நேரம் தான். அவருடைய எண்ணமெல்லாம் அது உயிர் போருமே. எனக்கு கிரீடம் வைக்க தலை நொறுங்கி போச்சு. இந்த தலை நொறுங்கி போயிட்டு எனக்கு கிரீடத்தை எப்படி வைப்பாங்க? எங்க பாஸ்டர் சொன்னாரு இப்படின்னு சொல்லி. இப்ப என் தலை எப்படி இருக்குது, சிறஞ்சு எல்லாம் இருக்கு. பாஸ்டர் அந்த உடனே கையை பிடிச்சிக்கிட்டு, பாஸ்டர் நீங்க சொன்னீங்களே நான் ஆயத்தமா இருக்கிறேன், ஆனா இப்ப தலை சரியில்லை, தலை நொறுங்கி போயிட்டு என்ன கவலை? அவர் சொன்னார், தம்பி இந்த தலை அங்க போகாது, இந்த சரீரம் அங்க போகாது தம்பி, இந்த பாடி அங்கே போகாது, வேறு ரூபம். அங்கே எப்படி இருப்பீர்கள்? தேவ தூதர்களை ஒரே கவலைப்படாது, உனக்குரிய கிரீடம் அங்கே இருக்கிறது, உனக்கு அந்த சாயல் தரப்படும். கையை விட்டான், போயிட்டான். அன்று உங்களுக்கு சொல்லுகிறது அதுதான். நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு பெற்றுக்கொண்ட வார்த்தையும் அதுதான். இப்பொழுதே நாம் சிந்திப்போம், இப்பொழுதே நாம் சிந்திப்போம். இந்த ரூபத்தோடு நாம் உலகத்தோட்டு போக விரும்புகிறோமா? தேவன் அதற்காக நமக்கு பரிசுத்த ஆவி தந்திருக்கிறார். பிள்ளைகள் என்று அதற்காகவா நமக்கு நாமகரணம் சூட்டினார்? இல்லையே, இல்லையே, இல்லையே. அவரை போல் ஆவதற்கு, அவரை போல் ஆகுவதற்கு எங்கே கொண்டு சேர்ந்திருக்கிறார்? சபையிலே, சரீரமாகிய சபை. பிள்ளைகளை நம்மை ஊய்த்து ஆராய்ந்து பார்த்து இந்த ஜீவன் இந்த பாடியில் கிடக்கும் போது வேகமாய் நோக்கமே அதுவாக இருக்கட்டும், அதுவாகவே இருக்கட்டும். எங்களுக்கு எத்தனையோ போன்கள் ஜெபத்துக்காக வரும்.
பெரும்பகுதி பேர் பிள்ளைகள் புரியவில்லை, பிள்ளை எப்படி படிக்க நினைச்ச அந்த சப்ஜெக்ட் கிடைக்கவில்லை, மார்க்குகளை எதிர்பார்த்த கிடைக்கிற ஒரே அழுக அழுறாங்க. பிள்ளை ரட்சிக்கப்படணும், பிள்ளை ரட்சிக்கப்பட. அதை பற்றி அப்படி அப்படி சொல்றது மட்டுமா? பாஸ்டர் கொஞ்சம் போராடி ஜெபமுடுங்க பாஸ்டர் அப்படிம்பாங்க. பாஸ்டர் முடிஞ்ச ஒரு நாள் உபவாசம் ஜெபமுடுங்க பாஸ்டர், நாங்கள் நல்லா சாப்பிட்டு தூங்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்தவர்களாயிருப்போமானால் எல்லாரையும் பார்க்கிறோம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். இம்மைக்குரிய காரியம் இந்த பிள்ளைகளாயிட்டான் பாருங்க, அது லிங்க் அவர்களுக்கு எல்லாம் நியமிக்கப்பட்டாச்சு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் அவர்கள் பேருக்கு ஆயிடுச்சு. இதை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவங்க கடமை. அதான் சொல்ற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை தேடுங்க. அப்ப இதெல்லாம் அதோடு சேர்த்து லிங்க் தான். எல்லா லிங்க் பிள்ளையாச்சா எல்லாம் கீழ்படியாத பிள்ளைகள் தகப்பன் சொத்து பிள்ளைக்கு தானே. அருமையான தேவனுடைய பிள்ளைகள் கிராமத்தில் ஒத்தைக்கு ஒரு மகனை வளர்த்தாங்க. ஒரு அம்மா வெளிநாட்டுக்கு அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைத்தது, படித்திருக்கிறார். அனுப்புவதற்கு அந்த அம்மா ஒரு பையன் கேட்டாங்க, எவ்வளோ நாள் ஆகு? அது சேர பற்றி 20 நாள் ஆகும். தீவா சரக்கரைக்கிட்டு தான் போவோம். அப்போ என் பையன் கடலுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவோம்? கடலுக்குள்ளே என்ன கிடைக்கும்? டீ கடை இருக்காங்க, என்ன இருக்கு? கிராமத்துள்ள அம்மா அப்படின்னு ஒரே இது பார்த்தாங்க. நாளைக்கு போனோம். இன்னைக்கு ராத்திரியே எழும்பி இந்த 20, 10, 15, 20 நாளைக்கும் சாப்பாடு தயார் பண்ணி அவ்வளோ சமையல் சுட சமையல் பண்ணி பையனை கேட்டவர் ஒரு பெரிய குட்டிச்சாக்கு நிறைய கட்டி கூட போய் ட்ரெயினில் ஏற்றி விட்டுட்டு வெளியே வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. ஒரு பெரியவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அவருக்கு ரொம்ப இறக்கம், பையனை கவனிச்சுக்கணும்ன்ட்டு பார்த்தாரு. மத்தியானம் சாப்பாடு டைமில் தேடினா காணல. அதில் ஒரு சாப்பாடு பார்த்துட்டு அங்கே இங்கே ஒரு வாரத்தில் சாப்பிடணும்னு போயிருக்கான். அப்போமே கடல் காற்று பெற்று அது ஓரளவுக்கு இதாகிடுச்சு. அப்புறம் ஆச்சுது. அப்போ அவர் நினச்சிருக்காரு, அம்மா நினச்சி இங்கே அழுதுகிட்டு இருக்காம இருக்குன்ட்டு அப்படி. அப்போ ராத்திரி ஆச்சு, தேடினா அப்பவும் காணல. பழையபடி வந்தான். என்னப்பா எங்கே போனேன்? சாப்பிட காட்டு நான் குட்டிச்சாக்கு நிறைய பைத்தியக்கார பேரெல்லாம் போயிட்டு. நீ என்னைக்கு டிக்கெட் எடுத்தாயோ அன்றைக்கே நீங்கள் சேர்றது வரைக்கும் உனக்கு டீயா காப்பியா சாப்பாடா இருக்கிற இடத்துக்கு வரும். இல்லையா? இருக்கிற இடத்துக்கு தேடி வரும். தூக்கி கடலில் போட்டு போய் சாந்தான். கேட்டீங்களா? அப்படி போல பைபிளை கையில் வைத்திருந்தாலும் படித்தாலும் இம்மைக்காக கவலை, பிள்ளைக்காக கவலை நிறைய இருக்கும். அடுத்த 4 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் சாத்தானுடைய வேலை. ஆனால் இப்படி நல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ராட்சியத்தை நீதி தேடுங்க. உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. இந்த கேரித்த ஆசிரமத்துக்கும் வள்ளியூருக்கும் 5 வருஷம் நாங்கள் நடந்திருக்கோம் கால்நடையாக. தெரியுமா? இங்கே சாட்சிகள் நிறைய இருக்கு, அதை கண்டறிந்த சாட்சிகள். 5 வருஷம் கால்நடையாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து இங்கே கடவுளுங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு. நாங்கள் 2 பேர் தான். 2 பேரும் சபையில் எப்படி ஆராதனை நடக்குதோ அதே மாதிரி முதல்ல ஜெபம், 3 பாட்டு, ஒரு ஜெபம், 2 பேர் தானே. எல்லாம் முடிச்சுட்டு இப்படி போகும். இப்படி நாம் செய்தோம். இல்லையா? வருவதற்கு டிக்கெட்டு 25 பைசா தான். அப்போ 25 பைசான்னு அவ்வளோ பெரிய காசு. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடம் எல்லாருக்கும் தெரியாது, தெரிந்தவங்களுக்கு தெரியும். இது ஒரு மகிமையான இடம், ப்ராமிஸ் லாண்ட். ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிற கேட்டீங்களா? ஆமாம், விசுவாசத்தோடு பற்றி கொண்டு 25 பைசா கொடுத்து பஸ்ஸில் வந்து இந்த இடத்துல மீட்டிங் நடத்த முடியாமல் இருந்த அந்த நாட்களில் இது 35 ஏக்கரின் விலை கொடுத்து வாங்க வைத்தார். கொஞ்சம் நம்ம கையை விட்டு போயிட்டு இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனாலும் இருக்கு.
அப்படினாலும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்களாம் இதை பார்க்குறீங்க, இன்னும் பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்ய போகிறார். இல்லை, இது நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்றால், நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக அவர் வேற ஒருவரையும் காட்டல, ஒரு தூதருக்கா அவருக்கு என்னுடைய சரீரத்தை போல, என்னுடைய வளர்ச்சியை போல, என்னை போல நான் இருக்கிற இடத்துல நீங்கள் ஆகணும் என்ற அக்கறையோடு நம்ம ஒருவரையும் பார்க்கிறோம். அந்த நிலையை அடைவதற்குத்தான் நமக்கு பரிசுத்த ஆவி தந்திருக்கிறார். நாம் தனித்த முறையில் செய்ய முடியாது. எதிராளி ஒருவன் இருக்கிறான், நாம் தனித்ததை அடைய முடியாது. நமக்கு உதவி செய்ய, நமக்கு ஆலோசனை தர, நம்மை தேற்ற, நம்ம முடியாத நேரத்தில் தூக்கி சுமக்க உள்ள ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அற்பமான சரீரத்தை அவர் தமது மகிமையான சரீரத்துக்கு போய் மாற்றப் போகிறார், மாற்ற விரும்புகிறார். நாம் பழையவைகள் எல்லாம் ஒழித்து விடுவோம். அல்லேலூயா. எல்லாம் புதிதாகட்டும். கேட்கிறது மட்டுமல்ல, பழையவைகள் எவைகளோ, நம்முடைய ஜென்ம குணங்கள் எவைகளோ, பழைய நம்முடைய மாம்சத்தில் பிறப்பித்த குடும்பத்தில் உள்ளது எவைகளோ விட்டுவிட்டு நம்மை பிறப்பித்த ஆண்டவருடைய சாயலை அணிய விரும்புவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகத்திலிருந்து இத்தனை பாடுகளும் பட்டது எதற்காக சொல்லுங்க? ஒரு மகிமையான சபை தமக்கு முன்னாலே நிறுத்திக் கொள்ள தம்மை தாமே அதற்காக சிலுவை மரத்தில் ஒப்பு கொடுத்தார். சபை இல்லையே தனித்த முறையில் மனிதன் பூரணப்பட முடியாது. சொல்லிக் கொடுக்கின்றேன். இந்த வசனத்தை கூட படிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும். அந்த சபை எப்படி இருக்கணுமா? அந்த சபை என்று அந்த சபை அந்த சபைதானா என்று நாம் அறிய வேண்டும். அந்த சபை எப்படி இருக்கணும்? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்ற மாசற்ற மகிமையுள்ள சபையாக, பிழையற்ற மாசற்ற சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை செல்லுல மறுத்து இதற்காகத்தான். கேட்டீங்களா? சும்மா கூட்டங்களை கூட்டி போட்டு அப்படி கிடையாது. இருக்கிறதெல்லாம் முத்துக்களாய் மணிகளாய் இருக்கணும். அவைகளை தமக்கு முன்னாலே நிறுத்திக் கொள்வதற்கு மாசற்றவர்களாய், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பிழையற்றதும் மாசற்றதும் மகிமை உள்ள சபையாக நிறுத்திக் கொள்ள அவர் உலகத்தில் வந்து இத்தனை பாடுகளும் பட்டார். அவர் தன்னை ஒப்பு கொடுத்தது இதற்காகத்தான். தெரியாதவர்கள் பழைய ஆட்களையும் கேட்டுக்கிட்டீங்க, என்னென்று நானும் கேட்டுக்கிட்டுறேன். கேட்டீங்களா? அங்கே போயிட்டு நாம் இது பண்ண முடியாது. கேட்டீங்களா? ஆமாம், அந்த மணவாளனுடைய வருகைக்கு 10 பேர் காத்திருந்தாங்க இல்லையா? 10 பேர் யாரு? கன்னிகைகள் தானே. கடைசி நேரத்தில் தானே தெரிஞ்சுது. இதோ மணவாளன் வருகிறார் என்று நடுராத்திரியில் சத்தம் உண்டாயிற்று. 10 பேர் மேல்மினார்கள், 5 பேர் ரெடியாக இருந்தார்கள். அவர்கள் உறங்கினாலும் தூங்கினாலும், அது இருண்ட காலமான நாளாக இருந்தாலும் அவருடைய எண்ணங்கள் தான் எண்ணெயோடு இருந்து அவர்கள் பிரவேசித்தார்கள். 5 பேருக்கு எண்ணெய் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்க போய் தட்டினாங்க, ஆண்டவரே, நாங்கள் இப்படியெல்லாம் நாமத்தினால செய்தோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம், அற்புதம் செய்தோம், என்ன நாம பண்ண நம்ம எங்களுக்கும் திறக்கணும். என்ன சொன்னார்? அக்கிரம செய்யக்காரர்களே, உங்களுக்கு இடம் இல்லை, என்னை விட்டு அகன்று போங்க, உங்களை நான் அறியேன், எனக்கு தெரியாது. இந்த வசனம் ரொம்ப கடுமையான வசனம். ஆனபடினால் நம்முடைய செய்கை அக்கிரமமாக இருக்குமானால் கடைசியிலே கைவிடுதல் வந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் எழுப்புதலை நானும் கொஞ்சம் அறிந்தேன். கோயம்புத்தூரில் எங்களுடைய வேலை முதலாவது ஜிசிடி காலேஜில் ஆரம்பிக்கும். அந்த சபையாக இயங்குச்சது. ஊழியர்கள் கிடையாது. நாங்கள் மாதம் ஒரு ட்ரிப் அங்கே போய் அவர்களை எங்கே காட்டுக்கு அழைச்சிட்டு போய்
காட்டுச்சோம். அங்கே தான் அந்த எழுப்புதலை பார்க்கணும். அதை பார்த்து இங்கே சந்திரன் பாஸ்டர் இருக்கிறார். அவர் ஸ்டூடெண்டாக இருந்த காலத்தில் அதுதான் இந்த சம்பவங்கள்லாம். எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு நான் சாட்சி வைத்திருக்கிறேன். இல்லையா? நாங்கள் மருதமலையில் அங்கே ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் ஒரு இரவு காட்டுச்சோம் பண்ணணும். சைடில் ஒரு பெரிய உயர்ந்த இடம், டிஸ்டன்ஸ் எனக்கு சொல்ல முடியல, ஒருவனை உயர்த்து மேலே. இப்போ எல்லாம் பாட்டு பிடிச்சி பாவ அறிக்கை செய்து எல்லாம் நெருப்பாக நிற்குது. அந்த வாலிப பிராயத்தில் எல்லாம் நெருப்பாக நிற்குது. எல்லோரும் எளிமை நிற்க சொல்லி பாஸ்டர் லீடு பண்ணி எல்லோரும் கோர்த்து பிடிச்சிக்கிடுங்க இறண்டான்னு. அந்த பவர் இறங்கும்போது எல்லாம் விட்டுறணும், கையை விட்டுறணும். அப்படி அப்படி கொடிக்கு பிடிக்கக்கூடாது, சும்மா அப்படி பிடிச்சிக்கணும். அந்த வல்லமை இறங்கினோடனே கண்ணை முடிச்சு பார்த்தா ஒருவரையும் காணும். அங்காங்க இருந்து சத்தம் கேட்கும் இல்லைங்களா? அப்போ நேரத்தில் சந்திரன் பாஸ்டர் இருக்கார். அவர் அந்த மேட்டில் மேலே அதில் போய் நிற்கார். எந்த போனார்னு எங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? எப்படி போனார்னு தெரியாது. அங்கே இருந்து சத்தம். எனக்கு பெரிய திகிலாயிட்டு, இவர் இப்படி கீழே இறங்கி இவ்வளவு பள்ளத்தாக்கில் நாம் இருக்கிறோம், எப்படி இறக்குறதுங்கள? அடுத்தால பாஸ்டர் ஒரு கால் அந்நிய பாஷையில் ஒரு காலிங் பண்ணுவாங்க. அவ்வளோ பறந்து வந்தாங்க விழுந்து. இவரும் அங்கே தான் இருக்கார். எப்படி வந்தார் சொல்லுகிறேன். எழுப்புதல் எப்படி வரும் தெரியுமா? அதெல்லாம் அனுபவிக்கிறது. இன்றைக்கு அனுபவிக்கிறோம். இவ்வளவே வைத்துக் கொண்டு பச்சை விறகை போட்டு பெட்ரோலை ஊற்றி தீ வச்சா பெட்ரோலை மட்டும்தான் எரியும், விறகு எரியாது. கேட்டீங்களா? அதனால பாடு வச்சு உணர்வு விட்டு அதுக்குரியவர்களை வந்து கூட்டம் நடத்தி வீட்டில் பண்ணணும் இருக்கு. இந்த எழுப்புதல், இந்த நெருப்பு இருக்கு இல்லையா, எப்போ நாம் நினைச்சாலும் உள்ள இருந்து அனல் இடம்படும். அந்த இடப்பு தங்கி இருந்து அனல். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஒரு அக்கினிமயமானவர் தான் பரிசுத்தாவியானவர். அக்கினி பரிசுத்தாவினாலும் அக்கினியினாலும் உங்களை அபிஷேகிப்பார் இல்லையா? அந்த அபிஷேகம் நம்மில் இருக்குமானால் இந்த உலக மாம்சம் பிசாசு இவைகள் வந்து நம்ம மேற்கொள்ள முடியாது. இந்த அக்கினி எரிச்சு விடும். இந்த அக்கினி அணைஞ்சிட்டா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இல்லையா? கிராமத்தில் வளர்ந்தவங்க சாயங்காலம் வேலைகளுக்கு போயிட்டு வந்து தான் அந்த அடுப்பில் விறகு போட்டு பண்ணுவாங்க. அப்போ நம்மகிட்ட அதை விறகை வச்சு அணையாமல் சொல்லி முடிஞ்ச பிறகு கிடக்கும். காலையில் எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் அணைஞ்சிடும் விறகு தானே. அப்போ காலையில் பார்த்தா உள்ள நாயும் பூனையும் படுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த குப்பை வந்து ரொம்ப விதப்பாக இருக்கும், அதனால் சுகமாக இருக்கும். அதில் சுருட்டி முடக்கி படுத்துது. ஏன்? நெருப்பு இல்லைன்னா அது நெருப்பு எரிஞ்ச அடுப்பு தான். இப்போ நெருப்பு இல்லை, ஆனால் இல்லாததுனால நாயும் பூனையும் இந்த போராட்டம் பார்த்தா குற்றம் அங்கே பார்த்தா ஒட்டிக்கிட்டு இங்கே பார்த்தா ஒட்டிக்கிட்டு அது வந்து இப்படி வாங்கிட்டு போராடுது, இங்கே போராடுது. பார்க்குறேன் இல்லையா? பஸ்ஸில் போனால் அங்கேயே போட்டுட்டான் பாட்டை. அவன் போட்டு அடக்கிறான். நம்ம மனதை நிறைய கட்டிக்கிட்டு சோதனை பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதானே. அப்போ அதாவது நாம் எப்பொழுதுமே ஆவியில் அனலாய் இருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியில் அனலாய் இருந்து தான் செய்யணும். இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. இதை நாம் வலியுறுத்த வேண்டும் என்று நானும் தீர்மானித்திருக்கிறேன். எனக்கு கொஞ்ச நாள் என் ஆண்டோட நாள் வரை கொஞ்சம் ஆயுசை தர முடியாது கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நோக்கம் அதுதான். நோக்கம் என்ன? பூர்வ வழி அழிஞ்சிடக்கூடாது. பூர்வ வழி அழிஞ்சிடக்கூடாது. இதுதான் நம்முடைய நோக்கம். தெரியுமில்ல எல்லாருக்கும்? இந்த 57, 55, 6 வருஷமா பாஸ்டர் அவர் எங்கே போனார்? அவர் நாகூர் சர்ச்சிலேருந்து வெளியே அனுப்பிட்டு போனார் இல்லையா? அவர் போன பிறகு பார்த்தால் ஒன்றும் கிடையாது. அவர் எல்லாம் கடவுளுக்காகவே வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருந்தார். அவருக்கு அவருடைய பிள்ளைகள் பேருக்கு ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவர் கையில் ஒரு பைபிளும் பேக்கும் வச்சுருந்தார், அதையும் கோயிலில் வச்சுட்டு போயிட்டார்.
அதையும் கொண்டு போகல, அங்கே தான் கேட்டீங்களா? ஆமாம், அந்த அடிச்சோடுகளைத்தான் நாம் பின்பற்ற போகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? அவர் போன பிறகு எத்தனை பேருக்கு ராக்காலத்தில் வந்து சோர்ந்து போதங்க, ஒழுங்கா கோயிலுக்கு போங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க என்று சொல்லிட்டு இப்பவும் வந்து சாட்சி சொல்கிறாங்களே. அப்போ அதுக்கு ஒரு இடத்துல தானே இருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன என்றால், நாம் அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாக ஆகணும். அவர் வெளிப்படுவதற்கு முன்னால் நான் போய்விட்டாலும் அந்த ஸ்டேஜ் அடைந்து போகணும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதை கர்த்தருடைய பிள்ளைகள் மனதில் வைத்துக்கொண்டு பரிசுத்தாவி பெற்ற பிள்ளைகளுக்குரிய ஆலோசனை இன்று அருளப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிள்ளைகளாக இருக்கிறவருடைய நோக்கம் பெற்றெடுத்த அந்த தகப்பனை போல ஆகும். அது குணாதிசயங்களிலே அந்த தகப்பனுக்கு உள்ளே இருந்தால் பழையெல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாயின. அதுக்காக நான் கவலைப்படணும். ஐயோ, இன்னும் பழைய சுபாவம் என்னிலே போகவில்லையே, கணவனை எதிர்த்து பேசுகிற சுபாவம் இன்னும் போகவில்லையே, மனைவியை அடிமையை போல அடியாள் மாதிரி வேலைக்காரி மாதிரி நடத்துகிற பற்றி நமக்கு போகலையே, நம்மளை ஈன்றெடுத்து நம்மை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து உத்தியோகம் தந்து கல்யாணம் முடித்து வைத்து இவ்வளவு வாழ்வழித்த தகப்பன் தாயை நாம் மறந்து விட்டோமே. இதெல்லாம் யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்து கிறிஸ்துக்கு உள்ளே நாம் போயிடும். கிறிஸ்துக்கு வெளியே நின்று நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டாம். அல்லேலூயா. கிறிஸ்துக்கு உள்ளே போய் கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. இயேசு சுவாமி இந்த பூமிக்கு வந்த நோக்கம் இதுவா? அங்கே கூட்டம், இங்கே கூட்டம். எப்பா என்ன கூட்டம், என்ன கூட்டம், என்ன கூட்டம் அது சொல்லுங்க, என்ன கூட்டம்? நான் சின்ன பையனாக இருக்கும், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு சொல்லுவாங்க, அந்த குளத்தில் தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் மீன் பிடிக்காங்க, அதில் நீ ஒரு வலையும் ஒரு இதுவும் கொடுப்பாங்க, கூடை. அங்கே போனால் அந்த வத்து தண்ணியில் மீனெல்லாம் அப்படி மேலே வந்து கும்பிடிச்சு நிற்கும், இப்படி நிற்கும் கூட்டம். அப்படியே அரைச்சிட்டா நம்ம கொண்டு போன பாத்திரம்லாம் நிறைஞ்சிடும். அப்படியே போய் போகும்போது நான் ஒரு தடவை பார்த்தேன், நல்லா வந்து நிற்கி, ரொம்ப சந்தோஷம் என்று அதை பிடிப்பதற்காக வலையை போட்டு அரிச்ச வலை நிறைஞ்சிட்டு வெளியே கொண்டு தட்டினா அவ்வளோ என்னது நம்ம ஊரில் பேத்தக்குட்டின்னு சொல்லுவாங்க, தவளைக்குட்டி. எதுக்கு? பிள்ளைகளே நீங்கள் எப்படி ஆகணும்? இந்த ஆலோசனை அல்ல. பிள்ளைகள் அடுத்த ஸ்டெப் என்ன? நம்முடைய முடிவு தான் என்ன? நம்முடைய நோக்கம்தான் என்ன? நாம் ஏன் இந்த கோலம், ஏன் இந்த அலைச்சல், ஏன் இவ்வளவு பாடுபடுகிறோம்? அவரை போல அவர்களுக்கு அங்கே கிரீடம் சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. என்னை ஒரு தடவை வள்ளியூர் சர்ச்சில் ஒரு பாம்பு தீண்டினது. துரசாபுரம் அந்த லைன்லாம் அந்த காடுகளாகலாம் ஒழிஞ்சிருச்சு. பாஸ்டரோட வந்தோம். சைடு ரூமில் தான் சமையல் பண்ணுவோம். விறகு ஒரு முக்கில் வைத்திருந்தது. ஒரு மாதம் அங்கே இல்லை. எனக்கு அதுக்குள்ளே இருந்து பாம்பு என்னை தீண்டிட்டு இல்லைங்களா. அந்த ராத்திரியில் பாஸ்டர் நான் தான் பாஸ்டர் ஊருக்கு போயிருந்தாங்க. 7 மணிக்கு சமையல் பண்ணணுன்ட்டு விறகு எடுத்தேன். அது கடித்ததை வந்து எனக்கு நெஞ்செல்லாம் பிடுங்குற மாதிரி ஆயிட்டு. அப்போ என்னை படுக்க வச்சு ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ஓவர் ஆகி லாஸ்ட்டு கெட்ட மாதிரி எல்லாம் மறந்துட்டு. அப்போது எனக்கு 5 தேவதூதர்கள் வந்து பக்கத்தில் இருந்து என்னை பெயின் இருக்கிறவனெல்லாம் இது பண்ணி விட்டாங்க. இப்போ இன்னும் மறந்து நான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு அழைப்புதல் பெற்றிருக்கிறது போல போகிற பெரிய பட்டணம், லைட்டு மயமாக இருக்குது. மேலட்டி பார்க்க மலையில் ஒரு பெரிய மாளிகை தொலியா. அப்போ அங்கே தான் சொல்லிட்டு அங்கே ஏறிப்பார். அந்த வாசல் ஒரு கத்தன் போட்டிருக்கு. அதை கை கொண்டு அதுவும் பார்க்க முடியாது, கண்ணெல்லாம் பறிச்சு அப்படி மினுங்குது. சட்டு உள்ளே பார்க்குற ஒரு பெரிய ஹால். அங்கே ராஜாக்கள் உட்கார்ற மாதிரி சிங்காசனமும் கிரீடமும் எல்லாம் இருக்குது. ஒருவரே நாங்கள் போகலை. அப்போ அங்கே உள்ளே ஒரு ஆள் கைடு பண்ணுறவர் உள்ளே இருக்கு. அவர் என்னை கூப்பிட்டு உன்னுடைய சீட்டெல்லாம் வந்து உட்காருவேன். இப்போ ஒரு கால் உள்ளே இருக்குது, ஒரு காலை தூக்கவும் ஆத்மா பிரியவும் சரியாக இருக்கும். அப்படி நேரத்தில்
அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னாச்சு தெரியலன்ட்டு வந்து எழும்பி கூப்பிட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. தட்டி பார்த்துருக்காங்க, ஓங்கி அடிச்சிருக்காங்க. அப்போ தான் எனக்கு அங்கே அடுத்த காலை தூக்குறதுக்கு பொருளை உள்ளே போகாதுன்னு அடிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. உள்ளே போகாது, இப்போ போகாதுன்னு. அப்படி இல்லைன்னா உள்ளே போயிருப்பேன் இல்லையா? அப்போ முடித்தேன். பக்கத்தில் இருந்தாங்க, எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அந்த மையோடு வந்துட்டு இல்லை சொல்லலாம் போயிட்டு சொன்னேன், சந்தோஷமாக இருக்கிறேன். சரி, காலையில் கேட்டுக்கிறேன். எனக்கு சந்தோஷம் இந்த பக்கம், துக்கம் இரண்டும் இருக்கு. ஏன் பழையபடியே வந்துட்டோமே உலகத்துக்கு? இது வாக்கு இப்போ காரியம். பழையபடி இங்கே வந்துட்டோமே, அந்த மகிமையை வந்துட்டோமே அப்படின்ட்டு. இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். கேட்டீங்களா? தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகள் அதெல்லாம் அங்கே இருக்கு. எனக்கு லேசாக காட்டியிருக்கார். நரகத்துக்குள்ளே 4 மணி நேரம் கலந்து அனுபவிச்சிருக்கிறேன். கேட்டீங்களா? அதனால் மறுமை இருக்கிறது. இப்போவே மனம் திரும்ப திரும்பிடுங்க. பிள்ளைகளாக்கப்பட்டவர்களும் பழையவைகளை வைத்து கொண்டு இருக்காதங்க, அகற்றியது. கிறிஸ்துக்குள்ளே போயிட்டே இருப்போம், ஆழத்துக்குள்ளே போய்கிட்டே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆழம் எவ்வளவு? கரண்டை அளவு, முட்டளவு, இடுப்பளவு, மார்பளவு, அப்புறம் நீச்சல். அல்லேலூயா. அதற்கு ஆழமே கிடையாது. எவ்வளோ ஆழம் இருக்க தெரியாது. அது ஆவியானவர் ஆவியிலே மிதக்கிறது. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, இங்கே இருக்கு. அங்கே போகிறதுக்கு முன்னால் இங்கே இருக்கு. இல்லையா? அந்த ஆவியில் கழி கூர்ந்து ஆவியிலே மிதக்கிறது. இப்படி இருக்கு. ஆனப்படினால் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் மனதில் வைக்க வேண்டியது, அவர் வரும்போது அவருக்கு ஒப்பாக இருக்கணும். கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிறனா அவருக்கு உள்ளே இருக்கணும். அவருக்குள்ளே இருக்கிறவர்கள் பழையவைகள் எல்லாம் ஒழித்து, அப்போ தான் உள்ளே இருக்க முடியும். அதையும் வைத்துக்கிட்டு அவருக்குள்ளே இருக்க முடியாது. அவருக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது. கேட்டிங்களா? ஐக்கியம் இருக்காது, ஐக்கியம் இருக்காது, ஐக்கியம் இருக்காது, உறவு இருக்காது. ஒரு வீட்டில் தாப்பன்னு இருப்பார், ஒரே வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. தாப்பன் மகனுக்கு பேச்சுவார்த்தை இருக்காது, ஐக்கியம் இல்லை. அவருக்கு பிடிக்காத இவர் வச்சுருக்கார், அதனால் அவர் ஐக்கியப்பட மாட்டார். நாமும் ஒரே வீட்டுக்குள், ஒரே சபைக்குள், ஒரே ஐக்கியத்துக்குள்ளே இருந்தாலும் பழையவைகளை வைத்து கொண்டிருக்கிற வரைக்கும் கிறிஸ்துவுக்கு உள்ளே இல்லை. பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயிட்டு எல்லாம் புதிதாக வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடியினால் ஆண்டவரை சொல்கிறார். அல்லேலூயா. இந்த சரீரத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். எனக்கு உடம்பில் பலவிதமான காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. உண்டு. அற்பமான சரீரம். அல்லேலூயா. இதை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மாற்ற நமக்குள்ள வந்திருக்கிறார். அல்லேலூயா. 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 அதை அடைவதற்கு தான் நாம் பிரயாசப்படுகின்றோம். அல்லேலூயா. 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 நான் வெளியே ஊழியத்துக்கு போகணும் என்றால் எனக்கு அந்த நான் இருக்கிற ரூமில் கீழே ஒரு 4-5 படிகள் இறங்கணும். ஒவ்வொரு படியாக கால் வச்சு இறங்குவேன். ரோட்டுக்கு போன உடனே நாங்கள் ஊழியத்தில் ஏர்போர்ட்லேயும் அங்கேயும் இங்கேயும் எத்தனையோ பிரிச்சுகள் யார் அதை இறங்குறது, யார் இறங்கு அது ஊழியத்தை செய்ய உன்னுடைய பலகீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் அறகுறையாக கிடையாது. பலகீனம் என்று எண்ணுகிறீர்களா? அவருடைய பலன் என்ன செய்யும்? நம்முடைய பலகீனத்தில் எந்த வகையில் பலகீனம் அதில் பூரணமாக அந்த பலன். கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் உண்டு. ஆமென். சுவாசித்திருக்கிறவர் யார் என்று அறிவேன், இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆகட்டும். வயசாயிட்டு என்று எண்ண வேண்டாம். அல்லேலூயா. நான் சப்போரைட்டம் தெரியாது, என்னுடைய எண்ணம் அப்படி. நான் கொஞ்ச நாளாக எனக்கு வயசு 60ன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போ கடைசி வரைக்கும் 60னே சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே பாஸ்டர் ஜெவமணி பாஸ்டர் ஒரு நாள்
என்கிட்ட பேசினாங்க. ஐயா அந்த இது மரத்துகளுக்கெல்லாம் அந்த பிள்ளைகளை வச்சு தண்ணி ஊற்றுறேன், வயசாகிட்டு என்ன எனக்கு முடியாது, ஒரு ஆள் போடுங்க. அப்போ அப்படி சொன்னதோடு விடாமல் எனக்கு வயசு இத்தனை வயசுன்னு சொல்லிட்டார். சரி, அதோட விட்டுறாமல் உங்களுக்கு என்னோட 4 வயசு கூடன்னு சொல்லிட்டார். அவர் எல்லாம் டேட் ஆஃப் பர்த் எழுதி வச்சிருக்காரு. நமக்கு டேட் ஆஃப் பர்த்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு என்னோட 4 வயசு கூட. ஓஹோ, அப்போ வயசு இப்படியா அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இல்லையா, அது நான் எண்ணாவிட்டாலும் இப்பொழுது நான் சொல்லி வருகிறது, எனக்கு 33 வயசு. கிறிஸ்துவின் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்துவினுடைய வயசு அது, அந்த வயசா எனக்கு. அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் இந்த அற்பமான சரீரத்தை ஒரு நாள் அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக, அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக மறு ரூபப்படுத்தும். அதுதான் ஆதியிலே மனிதனை உருவாக்கிய ரூபம். தன்னுடைய சாயல், தன்னுடைய சாயலின்படி மனிதனை உருவாக்கினார். ஒரு சகோதரன் சொன்னார், ஐயா எங்க பிராஞ்சிக்கு வந்திருக்கும் போது நீங்க இப்படி சொல்லிட்டு போயிட்டீங்க, இப்போ நாங்கள் எல்லாரும் கூடி பேசும்போது நம்ம எல்லாருக்கும் 33 வயசு தான், நான் கவலைப்படாது சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? தேவனுக்கு மகிமை. இதுவே நம்முடைய நாளைக்கு போறா இருந்தாலும் இன்றைக்கு அதைத்தான் சொல்லணும். அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளை திடமாயிருப்போம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். தைரியமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். பிழைவுகள் எல்லாம் ஒழித்து விட பிரயாசப்படுங்கள். அதை வைத்து கொண்டே இருக்காதுங்க. அது நம்மள எலும்புரிக்கு நோய் மாதிரி உள்ளிருந்து அரிச்சுக்கிட்டே இருக்கும். மடிக்குள்ள நெருப்பு வைத்து தூங்கினால் காலையில் பார்த்தால் வஸ்திரத்தெல்லாம் எரித்து விடும். பாவத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் உண்டு. ஆனால் அப்படினால பழைய வஸ்திரம் புதிய வஸ்திரத்தை ஒன்றா இணைக்கக்கூடாது. இணைத்தால் பழைய புதியது பழையதை கிழித்து போடும். நாம் இதை என்ன பார்க்கிறோம் என்றால், நமக்குள்ளே ஆவியானவர் வந்திருக்கிறார், ரெண்டையும் மிக்ஸாக வைக்கக்கூடாது, கலைந்து விடும். ஆனபடினால் அப்படி செய்வோம். ஆண்டவர் வரப்போகிறார். சில காரியங்கள் ஓமானமாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். மணவாளன் மணவாட்டி, இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல வார்த்தை இல்லை, சொல்லியிருக்கிறார். ராஜாவுக்கு மனைவி கீழ்ப்படியாமை காட்டுவதனால் அதுக்கு பதிலாக ஒரு பட்டஸ்திரி எடுக்கணும். அப்போ உலக நாடு முழுவதும் உள்ள கன்னிப்பெண்கள் எல்லாம் சேவகர்கள் சொன்னாங்க, ராஜாவே உலகத்தில் உள்ள எல்லா கன்னிப்பெண்களையும் அழைத்து கன்னி மாடம் என்ற மாடத்தில் கொண்டு சேர்க்கணும். அங்கே ஏகா என்று ஒருவர் இருக்கிறார், அவருடைய வசமாக ஒப்படைக்கணும். குறிக்கப்பட்ட நாளில் ஒவ்வொரு பெண்ணாக உமக்கு முன்னாக நீர் பிரியமானது செலக்ட் பண்ணும் என்று சொன்னார். அப்படியானது ஒவ்வொரு பெண்ணாக டேட்டு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு இந்த பேருடைய பெண் வருது, ராஜா இருப்பார், அவர் எட்டி பார்த்துட்டு தலைகளை விட்டார்னா உடனே போயிடணும், அங்கே நிற்கக்கூடாது, விருப்பம் இல்லை. அவருக்கு விருப்பமான சங்கவேலை நீட்டுவார். இல்லையா, எல்லாம் கேன்சல். இப்போ தாய் தகப்பல்லாத ஒரு பிள்ளை எஸ்தர், இல்லையா, ஒரு வளர்ப்பு தகப்பன் சிறிய தகப்பன் வளர்த்தாரு. இப்போ அந்த அம்மா பேர் வந்துட்டு, அப்போ அந்த ஏகாய் அந்த எஸ்தர் சொன்னார், உனக்கு சுத்திகரிப்புக்கும் அழகுபடுத்துறதுக்கும் உதவிக்கு 7 தாதி பெண்கள் எல்லாமே நான் கொடுக்கிறேன். அங்கே உலகத்துள்ள அத்தனை ராணிகளுடைய போட்டோவும் இருந்திருக்கும். அதனால நீ எப்படி அழகுபடுத்தணும் படுத்திட்டு ராஜாவுக்கு முன்னால் போகலாம். இதுக்கு முன்னால் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த பெண்ணை பாருங்க, அவர் வளர்த்தார்ல மொர்தெகாய், அவர் சொல்லிவிட்டார் ராஜாவுக்கு முன்னால் அங்கே போகும்போது குலத்தையும் வம்ச வரலாறுகளையும் சொல்லாது. ராஜாவுக்கு மனைவியாக நீ மாற வேண்டும் என்றால் உன்னுடைய வம்சம் நான் இன்ன குலமாக்கு இன்னாரு என்று சொல்லாது, பழையது ஒன்று இங்கே சொல்லாது என்று சொல்லி அனுப்பினார்.
அது மட்டுமல்ல, நீ எல்லாம் அழகுபடுத்திக்கொள், சுத்திகரித்துக்கொள் என்று சொன்ன போது இந்த பெண் என்ன சொல்லிச்சு? நீர் என்னை அழகுபடுத்தும். நீ அந்த ஏகாய்க்கு தான் தெரியும் இந்த ராஜாவுக்கு என்ன பிடிக்கும் இல்லையா? இவ பரிசுத்தாவினர் வந்திருக்காரு. அந்த இயேசுவுக்கு மனவாட்டி ஆயத்தமாக்க வந்திருக்கிறார். இந்த கன்னிமாடமாகிய சபைக்குள்ளே கொண்டு சேர்த்திருக்கிறார். சுத்திகரிப்புக்கும் அழகுபடுத்துவதற்கும் வேண்டிய சாதனங்கள் இங்கே உண்டு. சத்தியம் உண்டு. இந்த பிரீடம் தான், இந்த பிரீடு அதுதான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இந்த பெண்ணு சொன்னது ஏகாய்க்கு தெரிஞ்சிட்டு செலக்டட் தான் என்று முடிவு பண்ணிட்டார். போனால் ராஜாட்டி பார்த்தார். ராஜாத்தி செங்கோல் அடுத்த ஸ்தானத்தில் உட்கார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னாராக்கும் வம்சம் இப்படி ஆக்கும், நாங்கள் இப்படி ஆக்கும். மணவாட்டியினுடைய அழகு இது கிடையாது. மணவாட்டி ஸ்தானத்து போகவும் முடியாது. உண்மை உண்மை. நம்முடைய சுயரூபத்தினுடைய பரிசுத்தாய் நமக்குள்ள எதற்கு வந்திருக்கிறார்? அந்த மணவாளனுக்கு நம்மை ரெடி பண்ணுவதற்காக என்று சத்திய வேதம் சொல்லுகின்றது. நிறைய இருக்கிறது. நான் விடுகிறேன், நேரமாகி விட்டபடினால் இவ்வளவு போதும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்திருக்கிறோம். சிலர் அப்படியே ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வளர்ச்சி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு பூரணமடையணும், பூரண புருஷர்களாக ஆகணும் என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக அவர் இப்படி செய்தார். கொண்டு சபையில் சேர்த்திருக்கிறார். போதகர்கள் கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்டு செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். விருப்பமில்லாத அகற்றி விடுங்கள், நீக்கி விடுங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் கிறிஸ்து உள்ளே புது சிருஷ்டி அடைந்து அவருக்கு உள்ளே இருப்போம். அவர்களுக்கு தான் இந்த வாக்கியம். இந்த வாக்கியம் உன்னை தொடுகிறவன் உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த சரீரத்தை அவரை தொட்டுட்டு தானே உள்ள தொட முடியும். தொட முடியாது இல்லையா? மற்றபடி அவரை டைரக்டாக தொட முடியாது. வெளியே இருந்தால் தொட்டுருவான். ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா அன்றைக்கு நான் அப்படி வெளியே போகும்போது ஒரு மனுஷன் காரி துப்பிட்டு ஒரு மாதிரி இப்படி பார்த்தான். அதில் என்னமோ பண்ணிவிட்டான். வீட்டில் போய் என்னை ஊத்திரப்படுத்து, தூங்க முடியல. அப்படியா நீங்கள் யாருக்குள்ளே இருக்கீங்க? உங்களோட யார் இருக்கிற? உலகத்தில் இருக்கிறவனை விட இருக்கிறவர் மாந்திரிகம் இல்லை, பலிக்காது. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகள் மேல் தகப்பன் எவ்வளவு கவனமா இருப்பார் தெரியுமா? தன்னுடைய சொந்த பிள்ளை மேல தகப்பன் எவ்வளவு கவனமா இருப்பார். நம்ம மேல அவர் கவனமா இருக்கிறார். எப்படி கவனம்? தூங்காமலும் உறங்காமலும் கவனமா இருக்காது. மற்ற சரீர தகப்பன் அப்படி இருக்க முடியாது. ஏதோ பார்ப்பாங்க, இவர் ராத்திரி உறங்க மாட்டார், பகலும் உறங்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். திருச்சபை நம்மை கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு கொண்டு போவதற்கு இடம். விட்டு விடாதீர்கள், பற்றி கொள்ளுங்கள். ஏகாயவசமாக நீங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பகுதிகளில் ஊழியத்தில் பிராஞ்சில் உங்களை நடத்துவதற்கு ஏகாய் போன்றவர்கள் இருக்கிறார்கள். சொல்லும்படி செய்யுங்கள். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோடு எப்பொழுதும் உங்களோடு இருந்து உங்களை நடத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர்களை பயன்படுத்திக் கொள்வோம். கிறிஸ்து வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆம்.